ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிராண்டிங் முதல் நாள் பயிற்சி வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சோஷியல் மீடியா பிராண்டிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு புதிய வார்த்தையாக சில பேருக்கு இருக்கலாம். இது என்னடா பிராண்டிங்கிறாங்க, மார்க்கெட்டிங்கிறாங்க, அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கூட ஒரு மனதளவில் ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிராண்டிங் இல்லாமல் எந்த ஒரு தொழிலிலும் நாம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிவிட்டது. நீங்கள் ஒரு பொருளை விற்பவராக இருக்கலாம், அல்லது ஒரு சேவையை செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடியவராக இருக்கலாம், அல்லது படைப்பாற்றல், எழுத்தாற்றல், கலைத்திறன் உடையவராக இருக்கலாம். இப்படி எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் கூட சோஷியல் மீடியாக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, உங்களை நீங்க எப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்றீங்க, இதெல்லாம் வேற ஆள் வெளியில இருந்து பண்ண மாட்டாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வெளியில இருந்து நம்மளை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், நம்ம தான் நம்மளை பிராண்டிங் பண்ணிக்கணும், நம்ம தான் நம்ம தொழிலை வளர்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்க. நீங்க நாளடைவுல ஒரு பிரபலமாக மாறும்போது, ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறும்போது, அப்ப உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு பல பேர் உங்க பின்னாடி வருவாங்க. உங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த வைப்பதற்கு பல பேர் வருவாங்க. அதையெல்லாம் கண்கூடாக நாம இன்னைக்கு பிராக்டிக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம அதிகமான நேரத்தை எங்க செலவிடுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோஷியல் மீடியால தான் செலவு பண்றோம். காலை முதல் நள்ளிரவு வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரும் சராசரியாக 7 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் கூட இப்ப சோஷியல் மீடியால இருக்கிறாங்க. ஆவரேஜ் கணக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே போல இப்ப சமீபத்துல திரைப்பட நடிகர் மாதவன் அவர்கள் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிட்டு பேசினாரு. உண்மையாக அவர் ஆங்கிலத்தில் தான் உரையாற்றினார். ஒவ்வொரு செய்தியும், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அந்த நிதர்சனம் நம்முடைய நெஞ்சை அப்படியே குத்துற மாதிரி இருக்கு. அந்த காலத்துல குழந்தைங்க எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டேய் சத்தம் போடாதரா, சத்தம் போடாதரான்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயுமே அவங்க பெற்றவர்கள் குழந்தைகிட்ட வைக்கிற முதல் கோரிக்கை சத்தம் போடாத அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு குழந்தைகள் சத்தம் போடுறதே இல்லைங்க, சைலண்டா இருக்கிறாங்க, எந்த சத்தமும் இல்லை. ஒரு 4-5 பேரு பசங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கூட சத்தமே இல்லை, கப்சிப்புன்னு இருக்கு, அமைதியா இருக்கு. என்ன காரணம், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நம்ம வீட்டுல பாக்குறது தான் கேக்குறேன். எல்லாரும் மொபைலை வச்சு நோண்டிட்டு இருக்காங்க. மொபைலை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு நம்ம கவனிக்கிறது கிடையாது. அவங்க அந்த மொபைலை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல உள்ள பசங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. டே சுடுறாங்கிறான், டே அங்க ஒருத்தன் வர்றான் பாரு அவனை குத்துறாங்கிறான், அங்க பாம்பு போடுறாங்கிறான். இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கேயோ நடக்கல, நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்குது. அவ்வளவு பெரிய கேம் அடிக்ட் ஆக, சோசியல் மீடியா அடிக்ட் ஆக, ரீல்ஸ் அடிக்ட் ஆக எல்லாம் மாறிட்டாங்க. இப்ப நம்மளே சாதாரணமா இந்த ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இந்த சோசியல் மீடியால பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓரளவு ரொம்ப ஒரு அறிவாற்றல் பொருந்திய ஒரு சமூகமாக நாம இருந்தோம். இந்த சோசியல் மீடியாவுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி நமக்கு ஓரளவு மகிழ்ச்சி அளித்தது. இப்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நிறைய கண்டென்ட் சோசியல் மீடியால கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. அதனால எங்களை நிறைய பேர் பின்தொடர்ந்து வந்தார்கள், எங்களை ஃபாலோ செய்தார்கள். ஆனா இன்னைக்கு இந்த ரீல்ஸ் டெக்னாலஜி வந்ததுக்கு பிறகு எல்லாமே அவசர உலகமாக மாறிவிட்டது. 30 செகண்ட்ல முதல் 3 செகண்ட்ல அந்த வீடியோ பிடிச்சாதான் மீதி இருக்கிற 27 செகண்ட பார்ப்பான் அப்படின்னு பார்ப்போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இளைஞர்கள், குழந்தைகள், இன்னும் சொல்ல போனா பெரியவர்கள், நடுத்தர வயதுக்காரர்கள் கூட வந்துட்டாங்க. 1 நிமிஷத்துக்கு மேல 2 நிமிஷத்துக்கு மேல அவங்க எதையுமே பார்க்கறதுக்கு தயாராக இல்லை.
உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் நம்ம ஒரு வீடியோ போட்டா கூட அதையே பெரிய வீடியோ அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சோசியல் மீடியா இப்படியெல்லாம் நம்மள ட்ரெண்டிங் சொல்லிட்டு இதுதான் இப்ப லேட்டஸ்ட் விதம்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவங்க ரூட்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதே ரூட்ல போய் அவங்க எந்த விதத்துல வந்து அதை ப்ரமோட் பண்றாங்களோ அதே விதத்துல பாசிட்டிவா நம்ம என்ன பண்ண முடியும், நேர்மறையாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை நாம எப்படி ப்ரமோட் பண்ண முடியும், நம்ம கண்டென்ட் எப்படி ப்ரமோட் பண்ண முடியும், நம்மளோட ப்ராடக்ட் எப்படி ப்ரமோட் பண்ண முடியும், நம்முடைய சர்வீஸை எப்படி ப்ரமோட் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியுது இல்ல? ப்ராடக்ட்னா பொருள். நாங்க வந்து ஒரு பொருள் விற்கிறோம். அந்த காலத்துல வந்து நீங்க மூட்டையை தூக்கிட்டு போகணும், சைக்கிள்ல வச்சுக்கிட்டு போகணும், 2 வீலர்ல வச்சுக்கிட்டு போகணும். ஒவ்வொரு வீடு வீடா போய் பொருளை வந்து காட்டி அதை பத்தி விளக்கி அவங்கள வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த பொருளுடைய தேவையெல்லாம் எடுத்து சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட விற்பனை பண்ணணும். உண்டா இல்லையா? எந்த பொருளா இருந்தாலும் அந்த காலத்துல வந்து மார்க்கெட்டிங் நம்ம ஒரு சிறு தொழிலா பண்றோம் அப்படின்னா வீடு வீடா போய் பண்ணணும். இல்ல ஒரு கடை வைக்கிறோம், கடை வச்சால் கூட நிறைய போட்டி இருக்கும், விளம்பரங்கள் வந்து பண்றதுல பலவிதமான செலவுகள் இருக்கும். இது வந்து பொருள் விற்பனையில. அடுத்தது சர்வீஸ். சர்வீஸ்னா என்ன? சேவை. இப்ப நான் பண்றது என்ன? சர்வீஸ். அஸ்கர் சார் பண்றது சர்வீஸ். நம்ம குரூப்ல நிறைய பேர் வந்து சர்வீஸ் ஃபீல்டுல தான் இருக்கீங்க. அதனால போக்கஸ்டா நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இந்த வகுப்புல. சர்வீஸை வந்து நம்ம கொண்டு போகணும். நான் இதை பண்றேங்க, நான் வந்து இந்த சர்வீஸ் பண்றேங்க, என்கிட்ட இதை எடுத்துக்கங்க, நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டுங்க, இந்த மாதிரி பாலிசி எல்லாம் போட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் டு டோர் போகணும். ஒவ்வொரு இடமாக போகணும், கேன்வாஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கிறதா? டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு மைனஸ் பாயிண்ட்டை கொடுக்குதோ அதே அளவுக்கு பிளஸ் பாயிண்ட்டையும் கொடுக்குது. நம்ம பிளஸ் பாயிண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்க போறோம் ஃபோக்கஸ்டா. இதுல என்ன நம்ம வந்து எப்படி வந்து இதுல நன்மை பெற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது, இந்த கான்செப்ட் தான் ஸ்கில் நட்டுடைய கான்செப்ட். வாங்க, உங்களை உடனடியாக என்னுடைய திரைக்கு அழைத்து செல்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று எளிய போஸ்டர்கள், வீடியோக்களை பார்த்து இந்த வகுப்பிலே ஆர்வத்தோடு இணைந்திருக்கிற நண்பர்களை, அதில் தொடர்ந்து வரக்கூடிய நண்பர்களோட புதிய நண்பர்கள் ஸ்கில் நெட்டில் முதலாக இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று என்னுடைய திரைக்கு நான் அழைத்து செல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நான் அதுல கிளாஸ்க்குள்ளார எல்லாமே சொல்லிடுவேன். நீங்க வந்து எதையுமே நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், கிளாஸை கவனமா பாருங்க. மறுபடியும் நான் ரெக்கார்டிங் கொடுப்பேன், ரெக்கார்டிங்கை நீங்க கவனமா பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவங்கெல்லாம் இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பிராண்டிங்ல உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் கொண்டு போயிடுவோம். பிராக்டிஸ் பண்றவங்களை மட்டும்தான். இதுல பிராக்டிஸ் பண்ணாம நாங்க சொல்லக்கூடிய செயல்பாடுகளை நீங்க செய்து பார்க்காம வெறுமனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்க, கர்ண பரம்பரை செய்திப்பாங்க. அப்படியே நான் உங்க காதுல சொல்லுவேன், நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சா புரியும், அப்படி இல்லைன்னா இந்த காதுல போய் இந்த காது வழியா உள்ள போய் இந்த காது வழியா வெளியில போய். நோ யூஸ். பிராக்டிக்கல் தான் முக்கியம். அதை ரொம்ப அழுத்தமாக நான் இந்த கிளாஸ்ல சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த வகுப்பை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு பிராண்டை ஃபோக்கஸ் பண்றது, ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்றது, சர்வீஸை ஃபோக்கஸ் பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப மைனூட்டா போக போறோம். கேட்டனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வகுப்பாக இது வந்து அமைந்து விட்டது. ஆனா நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் தான் சொல்லியிருந்தோம். அது வந்து நம்ம ஏர்னிங் பர்பஸ்க்காக, நம்ம சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. நம்ம ரமலான் நோன்பு காரணமாக மட்டும் அந்த வகுப்பை அப்படியே தூக்கி ஏப்ரல்ல வச்சுட்டு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கொண்டு வந்துட்டோம். இதுவும் சாதாரண வகுப்பு கிடையாது. சோசியல் மீடியா தான் இன்னைக்கு உலகமே. அந்த சோசியல் மீடியாக்குள்ள நம்ம எப்படி நம்மளை ப்ரமோட் பண்றது, நம்ம பிராண்டை, நம்ம சர்வீஸை, நம்ம பேரை, நம்ம படைப்புகளை, நம்ம போட்டோக்களை எல்லாமே இதுக்குள்ளார இருக்கு.
சரியா? வாங்க வகுப்புக்குள்ள போலாம். ரொம்ப ரொம்ப புத்தம் புதிய பல விஷயங்கள் நம்ம வகுப்புல பின் தொடர்பவர்களுக்காகவே நான் வந்து முழுக்க முழுக்க பல புதிய டூல்களோடு தான் எப்பவுமே வருவேன். இன்னைக்கும் அதே போல பல புதிய அறிமுகத்தோடு தான் இந்த வகுப்பு இருக்கும். இன்னும் டெப்தா நம்ம போக போறோம். எப்படி போக போறோம் வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஸ்கிரீன்ல வந்துட்டேனா? என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். தெரியுது. இப்ப நம்ம முதல்ல வந்து வெல்கம் சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் ஸ்கில்நெட்டுக்கு புதிதாக அறிமுகமாகிறார்கள். அவர்களுக்கு நாம் வந்து வெல்கம் சொல்லிடுவோம். முதல்ல வாழ்த்துக்கள். நீங்க ப்ரமோட் ஆக போறீங்க. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கில்நெட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கிளாஸ் 2025 முதல் பிரசன்டேஷன். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியும். பிராண்டிங்னா என்னங்க? உங்களை நீங்களே பிராண்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு பொருளை வந்து நீங்க பிராண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி நேமை வந்து நீங்க பிராண்ட் பண்ணிக்கலாம். இப்ப அனில் சேமியா அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. அதே போல ராம்ராஜ் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. அது மாதிரி சில பேர்களே பிராண்டா இருக்கும். இப்ப கோபிநாத் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு, மதன் கௌரி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். புரியுதா? பொருளா இருக்கும்போது அது வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஒரு தனி மனிதராக ஒரு சேவை நிறுவனமாக இருக்கும்போது அதை வந்து நம்ம பிராண்டிங்னு சொல்றோம். அவ்வளவுதான். இந்த திரையை நீங்கள் பார்க்கும்போது இப்படி வச்சு கொள்ளக்கூடாது, இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் ஸ்கிரீனை யாராவது இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே உங்க மொபைல்ல ரொட்டேஷன் போட்டு இந்த ஆங்கிள் மாத்தி ஃபுல் ஸ்கிரீன்ல ஒரு பின்னு காட்டும். நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன்ல வந்து ஒரு பின் மாதிரி காட்டும். அந்த பின்னை டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி திரை வந்து உங்களுக்கு முழுசா தெரியும். மொபைல்ல பாக்குறவங்களுக்கு மட்டும், கம்ப்யூட்டர்ல பாக்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. முழு ஸ்கிரீனா நீங்க வந்து நம்ம ஷேர் பண்ற ஸ்கிரீனை நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல பாருங்க. மற்றவங்களை கவனிக்காதீங்க, நம்ம ஸ்கிரீனை கவனிங்க. யார் யார் கிளாஸ்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மைக்கை ஆன் பண்ண தேவையில்லை, வீடியோவை ஆன் பண்ண தேவையில்லை. கடைசியா நம்ம பேசலாம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பிராண்டிங். இந்த லோகோ எங்க போட்டேன் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் போட்டேன். அதுல வந்து நம்ம இமேஜை ஆர்டிபிஷியல் ஏஐட்ட கொண்டு வந்து இந்த இமேஜ் நான் டிசைன் பண்ணேன். அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப புதிய செய்தியாக இருக்கும். என்னுடைய பேர் காரைக்கால் கே பிரபாகரன். 10 ஆண்டுகளாக ஆன்லைன்ல இருக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து அகில இந்திய வானொலியில பகுதி நேர அறிவிப்பாளராக இருக்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால்ல. நாங்க 2016 எங்களுக்குன்னு தனியா ஒரு ஊடகத்தை ஆரம்பித்தோம், நேசகானம் அப்படிங்கிற ஆன்லைன் ரேடியோ. அதற்கு பிறகு நான் தொடர்ந்து தொழில்நுட்ப துறையில நிறைய பேருக்கு இணைய வானொலிகள் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு இணைய வானொலி வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம், ஈரோடு ஜெய்எஃப்எம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஈரோடு ஜெய்எஃப்எம் உடைய உரிமையாளர் ஜெகநாதன் சார் அவர்கள் இங்க நம்ம வகுப்புல இருக்கிறாங்க. அந்த இணைய வானொலி நடத்தக்கூடிய பிரபாகரன் ஈரோடு, என் பேர் தான் அவங்களுக்கும், அவங்க வகுப்புல இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். இன்னமும் நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, அப்புறம் பிடபிள்யூஏ ஆப் பண்ண போறோம். ஓகே, இப்ப என்னை பற்றிய குறிப்புகளை நான் இதுக்குள்ளார நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நாங்க வந்து 3 ஆண்டுகளாக ஐமன் டிஜிட்டல் மீடியா ஸ்டடீஸ்க்காக தொடர்ந்து இணைய வழி பயிற்சி வகுப்புகளை நானும் அஸ்கர் சாரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அது கூடவே இப்ப ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் கடந்த ஜூலை 2024 தொடங்கி இது 9வது மாதம். 9வது மாதமாக தொடர்ந்து நாங்கள் இணைய வழி பயிற்சி வகுப்புகளை நடத்திட்டு இருக்கிறோம். அதனால இப்பதான் நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு புதியவர்கள் நினைச்சிருப்பாங்க. நாங்க 9வது மாதம் நிறைய வகுப்புகள் லிஸ்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், வீடியோவாவே நான் கொடுக்குறேன், என்னென்ன வகுப்புகள்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு. தேவைப்பட்டதுன்னா அந்தந்த டைட்டில நீங்க ரெக்கார்டிங்கா வாங்கிக்கலாம். ஓகேவா? என்னை பற்றி ஒரு 2 பக்கம் நான் எழுதி கொடுத்துருக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு என்னை பத்தி தெரியணுங்கிறதுக்காக. அஸ்கர் சார் வந்து இசைமுரசு இணைய வானொலியினுடைய இயக்குனர். அவங்களும் பல ஆண்டுகளாக இந்த இணைய ஊடகத்துல இயங்கிட்டு இருக்கிறாங்க. இணையவழி பயிற்றுனராக, ஒரு வெற்றிகரமான பயிற்றுனராக பல 100
மாணவர்களை அவர்கள் வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக 2 பக்கம் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க நாளைக்கே ஓபன் பண்ணி கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? மைக்ரோசாஃப்டை நீங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சோசியல் மீடியாக்குள்ளார இந்த ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப் பாக்குறது, என்டர்டைன்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி அந்த குண்டு சட்டிக்குள்ளே இருக்கீங்க. உங்க குண்டு சட்டியை அப்படியே கவுத்து உங்களை கடலுக்குள்ள கொண்டு போய் விட போறோம். நீங்க எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம். இது வந்து ஒரு மகா சமுத்திரம் இணையவெளி அப்படிங்கிறது. அதுல நீங்க சுதந்திரமாக பல வேலைகளை, பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும். இந்த சட்டியிலேருந்து இப்படி கவுத்து விடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க வந்து வெளியில போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். வெளியில போறதுக்குன்னா சோசியல் மீடியாக்குள்ளார யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம்குள்ள போறது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது, படிக்கிறது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நீங்க எப்ப அதை செயல்முறைப்படுத்துறீங்களோ அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போகும். நீங்க மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்து இந்த துறையில நீங்கள் வளர வேண்டும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஸ்லைடை போட்டிருக்கிறேன். அதே போல நாங்க நிறைய குறிப்புகள் இந்த வகுப்புல கொடுப்போம். அதுல வந்து நீங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் இது மாதிரி ஆர்டர் பண்ணி அழகா அடுக்கி வச்சுங்க. நீங்க உங்களுடைய ஐடியாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அதை உங்களுடைய டைரியில, உங்களுடைய நோட்ல பண்ணி வச்சுக்கணும். இப்ப நீங்க உட்காந்து எழுத வேண்டாம். நான் இங்க என்ன காட்டுறனோ, என்ன சொல்றனோ, என்ன பேசுறனோ எல்லாமே ரெக்கார்டா உங்க கைக்கு வந்துடும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. அதனால இந்த எழுதுற வேலை அதெல்லாம் தேவையே கிடையாது. பாத்தீங்கன்னா போதும், மைனூட்டா கேட்டீங்கன்னா போதும். ஓகேவா? நீங்க வந்து எதுல முதலீடு செய்ய வேண்டும்? ஒரு சரியான நேர்மறையான நபர் எதுல முதலீடு செய்ய வேண்டும்? உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். உங்களுடைய நேரத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு முதலீடு செய்ய வேண்டும். உங்களுடைய அன்பை சமுதாயத்திற்கு முதலீடு செய்ய வேண்டும். அப்ப குடும்பத்திட்ட அன்பா இருக்க வேணாமான்னு கேட்காதீங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்கள்ட்ட அன்பா இருங்க. அதே போல எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கிற காரணத்தாலதான் உங்களை இந்த இடத்திலே இந்த பிரபஞ்ச சக்தியானது அமர்த்தி இருக்கிறது. உங்களையும் எங்களையும் இணைத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். ஓகேவா? நிறைய விஷயங்கள் கத்துக்கிற போறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிட முடியாது. உங்களுக்கு ஃபோக்கஸ்டா எந்த விஷயமும் உங்களுக்கு எது தேவையோ அதை கான்சென்ட்ரேஷனா நீங்க பண்ணுங்க. யூ கேன் டூ எனிதிங் பட் நாட் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம முக்கியமா இதுல உங்களுக்கு எது ரொம்ப ஃபோக்கஸ்டா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, இது நமக்கு பர்ஃபெக்டா செட் ஆகும், இந்த ரூட்ல நம்ம போலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூட்ல நீங்க போங்க. யூஸ் கரெக்ட் டூல்ஸ். பாருங்க, இந்த நெட் இங்க இருக்கு. இதை வந்து நம்ம வந்து கைட்டணும். புரியுதா? சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இவ்வளவு நாள் ஸ்பானரை வச்சு திருவுன்னு திருவிட்டு இருந்தோம். இது கைட்டுமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. அதனால என்ன பண்றீங்க? ஸ்டார் திருப்புளியை வச்சு திருவணும். அதுதான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். எந்த டூலை பயன்படுத்தினா எந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா சொல்லி தரோம். சரியா? இவ்வளவுதான் உங்களுக்கான இன்ட்ரோ. அடுத்த செக்ஷன் வந்து நாம பிராக்டிக்கலுக்குள்ள போக போறோம். நம்ம நண்பர்களுக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி நல்ல டூல்களை எல்லாம் நாம காட்ட போகிறோம். என்னென்ன டூல்ஸ்? முக்கியமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்க கத்துக்கணும். சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி 27. ஓகே. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு மார்க்கெட்டிங் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், அந்த காலத்துல வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒண்ணு இல்லாதப்ப, கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்து 1990 அந்த காலகட்டத்துல அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. கம்ப்யூட்டரே வரக்கூடாது அப்படின்ட்டு எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுமே கம்ப்யூட்டருங்கிறது இல்லாம இல்லை. அதே மாதிரிதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இல்லாம இல்லை. எல்லாத்துலயுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நீங்க வந்து ஏஐ வந்து எனக்கு தெரியாது, ஏஐனா என்னன்னே புரியல, ஏஐ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட 1000 பேர், பல கோடி மக்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வேணாம், நான் கீபோர்டு மொபைலை வச்சுக்கிறேன்னு சொல்றவங்களோட
நம்ம எவ்வளவு தூரம் முன்னாடி வந்திருக்கிறோம். அவங்கள பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. இன்னைக்கும் பேங்க்ல போய் வரிசையில நிக்கிறாங்க பணம் கட்டுறதுக்கும் பணம் எடுக்கிறதுக்கும். இன்னைக்கும் அந்த கூகுள் பே, போன்பே, இருக்கிற பேடிஎம் எதுவுமே தெரியாத இன்னைக்கு கத்துக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க ஊர்லயே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கும் போய் பேங்க்ல போய் நிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், பணம் போடுறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாமே மிஷின் வந்துருச்சு, ஏடிஎம் வந்துருச்சு, ஜிபே வந்துருச்சு. ஃபாரினுக்கு பணம் அனுப்புறோம், இங்க இருந்து எல்லாம் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன, நம்ம வந்து டெக்னாலஜியை கத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஏஐங்கிறது ஒரு டெக்னாலஜி, அதை உருவாக்குறது தான் கஷ்டம். அந்த ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு நீங்க புதுசா நீங்க ஒரு ஏஐ உருவாக்கணும்னு நான் சொல்றோம், எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. இதுல கூகுள்ல இருக்கு, ஆப்ல இருக்கு, ஆண்ட்ராய்டு ஆப்ல இருக்கு, ஐபோன் ஆப்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க பயன்படுத்த கத்துங்க அப்படின்னு தான் சொல்றேன். அதே மாதிரி மெயில் இல்லாம நம்மளால இன்னைக்கு இருக்க முடியுமா? கூகுள் மெயில் இல்லாம இருக்க முடியுமா? கூகுள் மெயில்னா நீங்க கூகுள் உள்ளேயே போக முடியாது, பிளே ஸ்டோருக்கு போக முடியாது, யூடியூப்ல நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்க முடியாது, எதுவுமே எதுவுமே செய்ய முடியாது. கூகுள் ஜிமெயில் இல்லைன்னா ஆன்லைன்ல நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு மெயில் இருக்கு. அந்த மெயில நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. அதுக்காக அதை பத்தி ரொம்ப சிறப்பாக இந்த வகுப்புல நாங்க எடுக்க போகிறோம். அது எல்லாருமே பயன்படுத்த போறீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பக்காவா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த லிஸ்ட் தான், ஆனா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல எதுவுமே தெரியாது. பேர் தெரியும், ஊர் தெரியும், ஆனா அவங்கள பத்தி அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. எப்படி நம்மளுக்கு இந்த பிராண்டிங்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்ல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதை லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள, ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளன்னு போட்டிருந்தோம். ஆனா அது உண்மை இல்லை. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பல விஷயங்களை இந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம், டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுவோம். யாரெல்லாம் யூஸ் பண்ணி பாக்குறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் கைவந்த கலையாயிடும். இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய பொருளை உங்க பேரை மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஊர்ல வேற ஒருத்தருக்கு இந்த சேவை தேவைப்படும், அவருக்கு நீங்க பிராண்டிங் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கலாம், பேமெண்ட் வாங்கலாம். ஓகே, என்கிட்ட பொருளே கிடையாதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்க ஊர்ல ஏகப்பட்ட பேர் ப்ராடக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஆன்லைனை பத்தி எதுவுமே பேசிக் நாலேஜே கிடையாது. அவங்கள உட்கார வச்சு அதை சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க இன்னைக்கு கீபோர்டு மொபைல்ல உட்காந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா கொட்டாங்குச்சிலே பாத்தீங்கன்னா அவ்வளவு கலை படைப்புகளை படைக்கிறாங்க. எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஈட்டபிள் ப்ராடக்ட், உணவு பொருட்கள் சூப்பரா பண்றாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்றாங்க, ஊறுகாய் ஐட்டம் பண்றாங்க, ரெடிமேட் இடியாப்பம் பண்றாங்க, அதே மாதிரி அப்பளம் வத்தல் அதெல்லாம் பண்றாங்க. ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. பழைய மார்க்கெட்டிங் மெத்தட்லயே சோசியல், அதாவது நம்ம டூ வீலர்ல கடை கடையா போவாங்களோ அது போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி, அந்த மாதிரி உழைப்பவர்களை தாண்டி, அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அந்த மாதிரி உழைப்பவர்களை தாண்டி நீ சோசியல் மீடியால உட்காந்து நீ வச்சிருக்கியா, வாயா போஸ்ட் போடு, நான் போஸ்ட் போடுறேன், நான் வித்து தரேன், எவ்வளவு உன் பொருள் எவ்வளோ. இதுல இன்னொரு குடும்பம் நடக்குது, இவங்க பிராண்டே இவங்க பேர் போட்டு விற்பனை பண்றாங்க. உற்பத்தி பண்றவர் ஒருத்தர் இவர் பிராண்ட் நேம் மட்டும் வச்சுட்டு விற்பனை பண்ணுவாரு. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அமேசான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பொருளையும் விற்பனை பண்ணல. அவங்க பிரைம் வச்சிருக்கிறாங்க, ஒரு படமும் அவங்க எடுக்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க. எல்லாமே மற்றவர்கள் ரெடி பண்றது. அமேசான் ப்ராடக்ட்னே இப்ப கொண்டு வர்றாங்க, அமேசான் சீரிஸ் ப்ராடக்ட் கொண்டு வர்றாங்க. ஆனா எல்லாமே நம்மள மாதிரி தொழில் முனைவோர்கள் தமிழ்ல உள்ளவங்க, தமிழ்நாட்டுல உள்ளவங்க, அவங்களாம் என்ன பண்றாங்க, அமேசான் பேர்ல ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆக உட்கார்ந்த இடத்துல தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்களோ, சார் எலான் மஸ்கன் போடுறாரு. உலகத்துல உள்ள பணக்காரர்கள் நம்பர் 1. என்னென்ன வச்சிருக்கிறாரு, ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு, டெஸ்லா வச்சிருக்கிறாரு, ட்விட்டரை வாங்கிட்டாரு. அதே மாதிரி சும்மா காலேஜ் பசங்க சும்மா விளையாட்டா ஃபேஸ்புக்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதை 1 லட்சம், அதை
ஆயிரம் கோடி ரூபாய், 1000 கோடி டாலருக்கு வந்து விலை பேசினாங்க. பேஸ்புக்கை வந்து ஒரு வருஷத்துல 1000 கோடி டாலருக்கு விலை பேசினாங்க. ஆனால் வந்து அவர் விக்கல. அவருக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து பல மடங்கு பெரிய வருமானத்தை தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை நாம உருவாக்கி இருக்கோம்னு அவர் சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டு அதை விக்கல. ஆனா நம்ம வேற ஆளா இருந்தா அவங்க சொல்ற அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கே வித்துட்டு செட்டில் ஆயிருப்பான். நமக்கு இந்த அமௌண்ட் போகணும். ஆனா இன்னைக்கு வந்து அவர் அன்னைக்கு விற்காத ஒரே காரணத்தால இன்னைக்கு உலக பெரும் பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிறார். யார் அவர் பேர் என்ன? அவர் தான் நம்ம அதிகமா திட்டுறோம். ஆனா அவர் தான் அதிக பணக்காரரா தான் இருக்கும். மார்க். ஓகேவா? சரி, நான் கிளாஸ்க்குள்ள போயிடுறேன். நிறைய விஷயங்கள் நான் இதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் நிறைய பகிர்ந்து கொள்வேன். வாங்க நம்ம புதியவர்களுக்காக ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப என்டையர் ஸ்கிரீன் தெளிவா இருக்காங்க சார்? ஸ்கிரீன் தெளிவா வருதா? இப்ப ஸ்கிரீன் தெளிவா வருதாங்க சார்? தெளிவா இருக்கு சார், தெளிவா இருக்கு. சரி, இப்ப நம்ம ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸ்ல முக்கியமான கண்டென்ட்டுக்கு வர போகிறோம். எல்லாருமே நீங்க வந்து கூகுள் மெயில் வச்சிருப்பீங்க. எல்லாரும் கூகுள் மெயில் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த அவுட்லுக் மெயில் வந்து யார்கிட்ட இருக்கு? நம்ம கிளாஸ்ல யாரெல்லாம் வச்சிருக்கீங்க அவுட்லுக் மெயில்? நாங்க வச்சிருக்கோம் சார். நீங்க வச்சிருக்கீங்க? இல்ல, நிறைய பேர்ட்ட இல்லையா? நிறைய பேர்ட்ட உங்கள்கிட்ட வந்து அவுட்லுக் மெயிலே இல்ல. ஏன் சார் இந்த அவுட்லுக் மெயில புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கூகுள் மெயில் யாரோட தெரியுமா? சொல்றேன், நீங்க மியூட் பண்ணிக்கிங்க. இது வந்து கூகுள் கம்பெனியோட. ஓகேவா? அவுட்லுக் மெயில் யாரோட தெரியுமா? மைக்ரோசாஃப்டோட. இவங்க எப்படி நமக்கு கூகுள் எப்படி நமக்கு சர்வீஸ் தராங்களோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்டும் நிறைய சர்வீஸ் தராங்க. நிறைய ஃப்ரீ சர்வீசஸ் நமக்கு தராங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு தராங்க. மெயில் ஸ்டோரேஜே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 20 GB கொடுக்குறாங்க. டிரைவ் ஸ்டோரேஜ் வந்து 5 GB கொடுக்குறாங்க. அது இல்லாம ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. நீங்க நான் ஒரு டூல்ஸ் காட்ட போறேன். அந்த டூல்ஸை பார்த்த உடனே கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கிறவங்களாம் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் கொடுக்க போறேன். ப்ரௌசர்ல வந்து கூகுள் குரோம் இருக்கிறது. அதே போல இன்னொரு ப்ரௌசர் இருக்கிறது. அந்த ப்ரௌசர் யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க? நிறைய பேர் அது யூஸ் பண்றதே கிடையாது. அந்த ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணாம நம்ம மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆக முடியாது. சொல்ற பாயிண்ட புடிச்சுக்கிட்டீங்களா? மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா நீங்க எட்ஜ் ப்ரௌசர், அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய டூல்ஸ் எல்லாத்தையும் லைட்டா அவ்வளவுதான். கூகுள் மாதிரியே தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கூகுள்ல நம்ம பலந்துன்னு கொட்டை போட்டோம்ல, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லயும் நாம நிறைய விஷயங்கள் பயன்படுத்தணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது என்னங்க சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஏஐனா என்ன சார்? எல்லாரும் ஏஐன்னு சொல்றாங்க. புதியவர்கள் வந்து கேட்பாங்க. நம்ம வகுப்புக்கு ரெகுலரா வர்றவங்களுக்கு எல்லா டூலுமே தெரியும். கொஞ்சம் மியூட் பண்ணிங்க சார். அவங்க தான் மியூட் பண்ணணும். அமித் சார் கொஞ்சம் மியூட். ஆல்ரைட், தேங்க்யூ சார். சாட் ஜிபிடி வேர்ல்டு நம்பர் 1 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சாட் ஜிபிடியை தான் சொல்லுவேன். ஏன் சார் நீங்க வந்து ஜெமினை சொல்ல மாட்டீங்களா? இப்ப டீப் சீக்னு சொல்றாங்க சைனால, அவங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, நாங்க வந்து ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தொழில் ரீதியாக நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி தான் பெஸ்டா இருக்கிறது. அதுல ஃப்ரீயா எவ்வளவு தூரம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து சாட் ஜிபிடியை பயன்படுத்தி கொள்ள முடியும். சாட் ஜிபிடி வெப்சைட்ல இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு இருக்கிறது. மொபைல்ல வச்சிருக்கிறவங்க இப்பவே இந்த கிளாஸ் முடிச்ச உடனே இந்த லிங்கை அப்படியே கிளிக் அடிச்சீங்கன்னா சாட் ஜிபிடியோட ஆப் ஓப்பன் ஆயிடும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. 100 மில்லியன் டவுன்லோட்ஸ்ல மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நிறைய பேர் இணையதளத்திலையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த டூல் என்ன பண்ணும்? எல்லாமே பண்ணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லும், நம்மளோட விவாதம் பண்ணும், நமக்கு என்ன அறிவுரைகள் ஆலோசனைகள் தேவையோ சொல்லும், நம்மளை கைட் பண்ணும், வழிகாட்டும். நம்ம ப்ரமோஷன் ஆகிறதுக்கு பிராண்ட் பண்றதுக்கு எல்லாம் சொல்றேன்ல,
எல்லாத்தையும் நீங்க இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு கேள்வியே கேட்க தெரியாது சார், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு பெரிய gift கொடுக்க போறேன் இந்த கிளாஸ்ல. அடுத்து இது வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய டூல். சரியா? இந்த கம்பெனி பேர் வந்து ஓப்பன் ஏஐ. அடுத்து ஜெமினை. ஜெமினை வந்து வந்த புதுசுல பாட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க பேரை நம்ம தமிழ்நாடு ஜெமினி ஸ்டுடியோ மாதிரி ஜெமினின்னு மாத்திட்டாங்க. இது வந்து கூகுளுடைய ஏஐ. ஓகேவா? எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஓரளவுக்கு சூப்பரா வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது இவங்களும் ஆப்புக்குள்ளார இருக்கிறாங்க. சந்தோஷமா? ஆண்ட்ராய்டு மொபைல் தான் சார் வச்சிருக்கிறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஜெமினை ஏஐடைய டூலையும் நான் வந்து லிங்க் கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து கோ பைலட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க யாருங்க கோ பைலட்? இப்ப நான் சொன்னேன்ல, யூஸ் பண்ணாம இருக்காதீங்க, யூஸ் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்டுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இவங்க வந்து இதுல இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் பிளே ஸ்டோர்ல. கோ பைலட்னு போடங்காட்டியும் வந்து நிக்குது பாருங்க. மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் போட்டிருக்கா, ஆண்ட்ராய்டு ஆப் லிங்க் போட்டிருக்கா. காப்பி பண்ணி நம்ம குரூப்ல போட்டேன். ஏற்கனவே நான் போட்டேன் கோ பைலட். சரியா? கோ பைலட் போட்டேன், மறுபடியும் டைப் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆப் லிங்க்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்க மொபைல்ல தேவையில்லாத ஆப் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கங்க. அடுத்து சைனாக்காரன் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல திடீர்னு வந்து பெரிய லெவல்ல உலக செய்தி ஆயிட்டான். இந்த ஏஐ நியூஸ்ல ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது போன மாசம். நாங்க கரெக்டா ஏஐ கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். சைனாக்காரன் உள்ள புகுந்து சாட் ஜிபிடியோட நாங்க தான் பெரிய ஆளுன்ட்டு அவன் வந்துட்டான். ஏன்னா அதுல வந்து அவன் 1000 கோடி செலவு பண்ணி செஞ்சதை இவன் 60 கோடி செலவு பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். ஓகேவா? அந்த ஏஐ தான் டீப்சீக் ஏஐ. டீப்சீக்கும் நல்லா ஒர்க் பண்ணுது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. டீப்சீக் வந்து பக்காவா ஒர்க் பண்ணுதுங்க, சூப்பரா. நீங்க வந்து எல்லாமே நான் ஒரு டூலை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்னா நீங்க என்ன பண்ணணும், மத்த டூல்ல எப்படி ஒர்க் பண்ணுது, இவன் என்ன சொல்றான், இந்த கேள்விக்கு இவன் எப்படி பதில் சொல்றான் அப்படிங்கிறத நீங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுடைய தொழில் சார்ந்து விற்பனை சார்ந்து நீங்கள் கேள்வி கேட்கணும். இதை விட சூப்பரா ஒண்ணு சொல்லுங்க சார் அப்படின்னு. இதை விட அவன் சைனாக்காரனை முந்திக்கிட்டு இன்னொரு சைனாக்காரன் வந்துட்டான். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அலிபாபான்னு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. அவன் அமேசான் மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட் செல்லிங் கம்பெனி அலிபாபாவோட கம்பெனி. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அலிபாபான்னு சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம். இந்த அலிபாபா கதை தெரியும். அண்டாக்காகக்கும் அபுக்காகக்கும் திறந்துடு சீசேனா திறக்கும். அதே மாதிரிதான் இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நீங்க ப்ராம்ப்ட்ங்கிற அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது திறக்கும். அதே போல எம்ஜிஆர் வந்து அடிக்கடி உள்ள போயிட்டு வெளியில வருவார். அவர் அண்ணன் ஒரே ஒரு தடவை தான் போவார், திருப்பி உள்ளே மாட்டிப்பார், வெளியிலே வரமாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் அவர் வந்து உள்ள மாட்டிக்கிறாருன்னு சொல்லுங்க, ஞாபகம் இருக்கிறவங்க. மந்திரத்தை மறந்து. சரி, நீங்க வந்து பாஸ்வேர்டுனா கூகுள் யூஸ் பண்றவங்க பாஸ்வேர்டுன்னு சொல்லலாம். ஏஐ யூஸ் பண்றவங்க என்னன்னு சொல்லணும்? ப்ராம்ப்ட்னு சொல்லணும் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். தன்சிலா தான் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. ப்ராம்ப்ட மறந்துட்டாரு. அண்டாகாகக்கும் அபுகாகுக்கும் மூடிடு சீசனா மூடிடும், திறந்துடு சீசனா திறந்துடும். அவரு பணத்தை பார்த்தவொடனே அவர் மைண்டு மாறிடும். மைண்டு மாதிரி கதவே தொற, யாரா இருக்கிறீங்க தொறன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாரு. 40 பேர் வந்துருவாங்க. இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லா தொடர் வகுப்புல வர்றவங்களுக்கு சொல்லிக்கிறேன், புதுசா வர்றவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட நீங்க எப்படி கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கேள்வியினுடைய ஆழத்தை வச்சுதான், கருத்தை வச்சுதான் அது வந்து பதில வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்கும். நீங்க மேலோட்டமா மட்டுமே 1ஆம் கிளாஸ் குள்ள மாதிரி கேட்டீங்கன்னா அது 1ஆம் கிளாஸ் குள்ள மாதிரி தான் பதில் சொல்லும். நீங்க வந்து ஒரு பெரிய மேதை மாதிரி, பெரிய ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி கேட்டீங்கன்னா அது ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி பதில் சொல்லும்.
அதனாலதான் உங்களுக்கு வந்து 1800 ப்ராம்ப்ட் 2100 ப்ராம்ப்ட்லாம் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு வந்து எல்லாமே 10,000க்கு மேல போக போகுது. நீங்க எல்லாத்தையும் உட்காந்து யூஸ் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனா உங்களுடைய ஃபோக்கஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதுதான் ப்ராம்ப்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி இன்னொரு அலிபாபா கதை சொல்றேன் உங்களுக்கு. அலிபாபாவும் 40 திருடர்கள் வந்து ப்ராம்ப்ட் டெக்னாலஜி மைண்ட்ல வச்சுங்க. நீங்க மாட்டிக்க கூடாது, பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அதை நான் உதாரணமா கொடுத்தேன். அதே மாதிரி அலிபாபாவுடைய ப்ராடக்ட் இருக்குல்ல, ஒரே ஒரு ப்ராடக்டை வந்து இது மாதிரி இந்திக்காரங்க எடுக்கிற கிளாஸ்ல போய் நான் உட்காந்து பார்ப்பேன் அவங்க என்ன சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு கிளாஸ்ல நான் பார்த்தேங்க, நம்ம காலில் போடுற மிதியடி இருக்குல்ல, அந்த மிதியடியை வந்து காட்டுறாரு. அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மிதியடி. அந்த ப்ராடக்ட் வந்துங்க அமேசான்ல 1500 ரூபாய். காலில் போடுற மிதியடி, இது மாதிரி கம்ப்யூட்டர் லேப்டாப்ல உட்காந்து நம்ம யூஸ் பண்றதுக்கான மிதியடி, கொஞ்சம் பெரிய ஒரு பலகை மாதிரி இருக்கும், டிசைனா அழகா இருக்கும், காலில் வச்சுக்கிறதுக்கு காலுக்கு கன்வீனியன்டா ரொம்ப நல்லா இருக்கும். 1500 ரூபாய். அதே பொருளை அலிபாபால எவ்வளவு தெரியுமா விலை? சொல்லுங்க. என் கூட இருக்கும்னு நினைக்கிறீங்களா, குறைச்சா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கம்மியா இருக்கும். 500 ரூபாங்க. 3 மடங்கு அதிகங்க. அமேசான்ல வந்து அதே ப்ராடக்ட் 3 மடங்கு அதிகம். அதை விட கம்மியான ப்ராடக்டே இல்லை. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ரேடியோ ப்ராடக்டோட விலைய. ஒரே ப்ராடக்ட் அமேசான்ல ஒரு இடத்துல 1000 ரூபாய் 1200 ரூபாய் போட்டிருக்கான், இன்னொரு இடத்துல 4500 ரூபாய் போட்டிருக்கான். அவன் வேற விற்பனையாளர், இவன் வேற விற்பனையாளர். நீங்க தேடுறதுல அமேசான்ல ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அதே மாதிரியான பொருள் வேற டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்களா அப்படின்லாம் நீங்க தேடி பார்க்கணும். அப்படி தேடி பார்க்காம ஆர்டர் போட்டீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகும். சரியா? அதனாலதான் நான் இங்க உள்ள வந்தேன் ஸ்கிரீனுக்கு. சரி, மறுபடியும் நான் ஸ்கிரீனுக்குள்ள போயிருக்கேன். சரி, இப்ப நான் வந்து இன்னொரு ஏஐ உங்களுக்கு வந்து அலிபாபாவோட ஏஐ காட்டிட்டேன். ஒரு நிமிஷம். இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு ஏஐ மட்டும் நான் நீங்களா சொல்றீங்களான்னு பாக்குறதுக்காக நான் விட்டு வச்சிருக்கேன். அது என்ன ஏஐ சொல்லுங்க. இப்ப நான் 5 ஏஐ சொல்லிட்டேன். சாட் ஜிபிடி, ஜெமினை, கோபைலட், டீப்சீக், குயின். சுறாலாம் கிடையாது. நீங்க நான் கான்செப்ட் என்ன, நம்ம கண்டென்ட் அதுல வாங்க போறோம், எழுதுறதுக்கான கண்டென்ட், மார்க்கெட்டிங் ஒரே ஒரு ஏஐ மட்டும் நான் விட்டுருக்கேன். நீங்க சொல்லுவீங்கன்னு விட்டுருக்கேன். அது என்ன ஏஐ கரெக்டா சொல்லுங்க. லேட்டஸ்டா உள்ளதா? ஆமா, லேட்டஸ்டா உள்ளது. சூப்பர் சூப்பர் பெனாசிர், சூப்பர். எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிற ஏஐ எது? நம்ம கூடவே இருக்கிற ஏஐ வந்து மெட்டா ஏஐ. எங்கங்க இருக்கு மெட்டா ஏஐ? நான் வேணும்னே தான் விட்டு வச்சேன். யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்கலான்ட்டு. வாங்க, நான் இப்ப ஸ்கிரீனுக்குள்ள போறேன், அதை காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடாதுல இவங்க எழுதவே இல்லை, மறந்துட்டாங்க லிஸ்ட்ல அப்படின்ட்டு. குயின் ஏஐக்கு அப்புறம் நான் என்ன எழுதியிருக்கிறேன்? மெட்டா ஏஐ. மெட்டா ஏஐக்கு ஆப் தேவையா? ஆப்பே தேவையில்லைங்க. வாட்ஸ்அப்ல இருக்கு. பேஸ்புக்ல போனா பேஸ்புக்ல சுத்திட்டு இருக்கு, வாட்ஸ்அப்க்கு போனா வாட்ஸ்அப்ல சுத்திட்டு இருக்கு மெட்டா ஏஐ. ஓகேவா? மெட்டா ஏஐ வந்து நீங்க அதுலயே பயன்படுத்திக்கலாம். அதனால ஆப்பே தேவையில்லை. யூஸ் வாட்ஸ்அப்னே போட்டுறேன். உங்களுக்கு புதுசா வர்றவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால யூஸ் இன் வாட்ஸ்அப்னு போட்டுறேன். வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணலாம், அண்டு ஃபேஸ்புக்ல எஃபில யூஸ் பண்ணலாம், அண்டு மெட்டா வெப்சைட்டுக்கு டைரக்டா நீங்க போயிடலாம். மெட்டா புதுசா பாக்குறவங்களுக்காக காட்டிடுறேன் வெப்சைட்டை. நான் வெப்சைட்ல போயிட்டு நிறைய சேட் பண்ணிட்டே இருப்பேன். இத்தனை டூலை நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாம் சூப்பரா, எது கேட்டாலும் பதில் சொல்ல உங்களுக்கு. தமிழ்ல வந்து எல்லாத்தையும் சூப்பரா டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. தமிழ்ல வந்து நீங்க ஜெமினையா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், டீப்சீக்கா இருக்கட்டும், அவ்வளவு அட்டகாசமா வேலை செய்யுது. இப்ப நான் லாஸ்டா சொன்ன பாருங்க, அலிபாபாவோட ஏஐ. அலிபாபாவோட ஏஐ வந்து பக்கா. இப்ப நான் இன்னொரு பொது அறிவு கேள்வி கேட்க போறேன். இதுக்கு யார் கரெக்டா பதில் சொல்றீங்கன்னு பாருங்க. அதை மட்டும் கேட்டுட்டு நான் முக்கியமான டூல்குள்ள போயிடுவேன், நம்ம பிராக்டிக்கல்குள்ள போயிடுவேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கூகுள் சர்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கூகுள் குரோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே வச்சிருப்பீங்க.
கூகுள் சர்ச்சுக்கும் கூகுள் குரோமுக்கும் என்னங்க வித்தியாசம்? கூகுள் சர்ச்சுக்கும் கூகுள் குரோமுக்கும் என்ன வித்தியாசம்? குரோம் வந்து யூஆர்எல் போகும் சார். சரி, இல்ல கூகுள் தான், ரெண்டுமே கூகுள் தான். கூகுள் சர்ச்சுக்கும் கூகுள் குரோமுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கு? இல்ல குரோம் யூஆர்எல்ல இந்த கூகுள் வந்துட்டு என்ன கான்செப்ட் கொடுக்குறோமோ அது மூலமா அது பண்ணுவோம். கூகுள் வேர்ல்டு வைடு வெப். இல்ல நீங்க கரெக்டான பதில் சொல்லல, பாயிண்ட் கரெக்டா சொல்லுங்க எனக்கு. குரோம் வந்து பிரவுசர். பிரவுசர். சரி. கூகுள் சர்ச் வந்து சர்ச் பண்ணி கொடுக்கிறது, அது யூஆர்எல். இது நான் கூகுளோடைய என்னுடைய சாம்சங் மொபைல்ல நான் யூஸ் பண்ற கூகுளோடைய டூல்ஸ். இன்னும் நிறைய டூல்ஸ் வெளியில வச்சிருக்கேன். சொல்லுங்க, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. கூகுள் குரோமுக்கும் கூகுள் சர்ச்சுக்கும் வெறும் கூகுள்னு இருக்கும் அது ஐகான்ல, இது வந்து கூகுள் குரோம்னு இருக்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. யாருமே கரெக்டான நான் எதிர்பார்க்கிற பதில இன்னும் யாருமே சொல்லல. யார் ட்ரை பண்றீங்க சொல்லுங்க. கூகுள் சர்ச் இன்ஜின் சார், அது அவ்வளவுதான். சர்ச் இன்ஜின். சரி, அது எதை தேடுது எப்படின்னு சொல்லுங்க. ஒரு வரியில கிளியரா ஆன்சர் சொல்லுங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி. சார் கூகுள் சர்ச் வெப்சைட் சார், கூகுள் குரோம்ங்கிறது பிரவுசர் சார். உங்க பேர் சொல்லுங்க. ஷாயினா சார். சாயினா வந்து கரெக்டான பதில், ஓரளவு நெருங்கி சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து அதை விளக்கமா ஸ்கிரீனுக்குள்ள போய் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கூகுள் குரோம் மற்றும் கூகுள் சர்ச் ரெண்டும் சர்ச் ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிக்கணும் சார். நான் சொல்றேன் பாருங்க. கூகுள் குரோம் இது வந்து வெப் பிரவுசர். இதன் மூலம் இணையதளங்களை பார்வையிடலாம், வெப் பேஜுகளை திறக்கலாம், இணையத்தில் உலாவலாம். கூகுள் குரோம் என்பது கூகுள் நிறுவனத்தின் உலாவியாகும். இதில் பல வசதிகள் உள்ளன. ஓகேவா? சர்ச்சுக்கு என்ன சொல்றோம்? இது ஒரு தேடுபொறி. இதில் வந்து இணையத்தில் உள்ள தகவல்களுக்குள்ள போயிடும். அது வந்து வெப்சைட்டை மட்டும்தான் உங்களுக்கு கூகுள் குரோம்ல காட்டும். சர்ச் வந்து தகவல்களுக்குள்ள போயிடும். ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்கள், பொருட்களுக்கு ஏற்ப முடிவுகளை காட்டும். இதுல இணையதளங்கள் அடங்கும், படங்கள் அடங்கும், வீடியோக்கள் அடங்கும், செய்திகள் அடங்கும். இதுக்கு உதாரணம் வேற அழகா புரிய வைக்கிறாங்க பாருங்க. கூகுள் குரோம் என்பது ஒரு காரை போன்றது. இது இணையத்தில் உள்ள வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து கார் மாதிரி வெப்சைட்டா உள்ள போகும். கூகுள் சர்ச் என்பது ஒரு கைடு மாதிரி. கைடுனா யாரு? டூரிஸ்டுக்கு நம்ம போறப்ப அந்த இடத்த பத்தி தெரிஞ்சவருக்கு கூட வந்து இதுதாங்க மாமல்லபுரத்து சிற்பங்கள், இது பல்லவ மகாராஜா பண்ணாரு கட்டினாரு அப்படின்னு காட்டுறாங்கல்ல, ஒரு இடமா அழைச்சிட்டு போறாங்கல்ல, அவங்கதான் கைடு, வழிகாட்டி. கூகுள் சர்ச்சுங்கிறது வழிகாட்டி, கூகுள் குரோம்ங்கிறது காரு. இனிமே யார் கேட்டாலும் சொல்லுவீங்களா? எங்க கேட்டாலும் சொல்லுவீங்களா? இன்டர்வியூல கேட்பாங்க. இன்டர்வியூல வந்து கூகுள் குரோமுக்கும் கூகுள் சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்? கூகுள் குரோம்ங்கிறது வெப்சைட் பிரவுசர், கூகுள் சர்ச்சுங்கிறது சர்ச் என்ஜின். அது வந்து வெப்சைட்டை வந்து பார்வையிடுவதற்காக உள்ளது. இது வந்து படங்கள், வீடியோக்கள், செய்திகள் எல்லாவற்றையுமே வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ரெண்டுக்கும் அடிப்படையில வித்தியாசம் இருக்கிறது. அதே போல நிறைய பிரவுசர்ஸ் இருக்கிறது ஆன்லைன்ல. ஃபயர்பாக்ஸ்னு ஒன்று இருக்கு, எட்ஜின்னு இருக்கு, சஃபாரின்னு இருக்கு. சஃபாரி யாரோட பிரவுசர் சொல்லுங்க பார்க்கலாம். சஃபாரி யாரோட பிரவுசர்? எந்த கம்பெனியோட பிரவுசர்? சஃபாரி. சஃபாரின்னு சஃபாரி சூட் மாதிரி இருக்கா? சஃபாரி சூட் மாதிரி இருக்கா? மைக்ரோசாஃப்ட். பொன்னி வந்து ஏதாவது ஒண்ணு இடையில அடிச்சு விடுறது. அதான் எட்ஜ் தான் மைக்ரோசாஃப்ட் போட்டுட்டு இருந்தோம். எட்ஜ் வந்து மைக்ரோசாஃப்ட் இல்லப்பா, நானே போட்டுறேன்ப்பா. ஆப்பிள் பா, ஆப்பிள் கம்பெனி இருக்காங்களா, அவங்களுடைய ப்ரௌசர். சஃபாரி ப்ரௌசர் வந்து ஆப்பிள் கம்பெனியோட ப்ரௌசர். ஃபயர்பாக்ஸ் எல்லாம் ஃபேமஸான ப்ரௌசர். இதே மாதிரி நாங்க நிறைய ப்ரௌசர், ஒபேரா ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம், நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாத்துலயுமே நீங்க கூகுள் குரோமையும் உள்ள இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து அடிப்படையான தகவல்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த கேள்விகள்லாம் கேட்டேன். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ள போயிடலாம். முதல்ல வந்து இந்த ப்ராம்ப்ட் டெக்னாலஜில கொஞ்சம் உங்களுக்கு நம்ம புதிய நண்பர்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் டெக்னாலஜினா என்னன்னு சொல்லி அவங்க காட்டணும் இல்லையா? அதை நான் கொஞ்சம் காட்டியிருக்கேன் உங்களுக்கு.
ஆனா இந்த நம்ம கொடுக்குற டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான டூல்ஸ், ரொம்ப அதிகப்படியானனா ரொம்ப ஓவர்லோட் அதிகமா இருக்கும். கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீங்க பக்காவா அதை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாதான் இது பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மீடியா ஜாலியா எடுக்கிற கிளாஸ் மாதிரியே நம்ம நடத்த முடியாதுல்ல. இது வந்து கொஞ்சம் முக்கியமான கண்டென்ட் கிளாஸா இருக்கும். நான் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். நான் வந்து 2 பெரிய ப்ராம்ப்ட் எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேங்க. ஒண்ணுல எத்தனை தெரியுமா இருக்கு? 14,400 ப்ராம்ப்ட் இருக்கு. 14,400. இந்த 14,400 ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணும்? குறைஞ்சபட்சம் 3 வருஷம் வேணும். ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். புரியுதா? பாஸ் மார்க் இல்ல, பரீட்சையில நம்ம வந்து 100 மார்க்குக்கு தான் எழுத போறோம். 1,00,000 மார்க்குக்கு பரீட்சை கிடையாது, 100 மார்க்குக்கு தான் பரீட்சை. அப்ப 100 மார்க்குக்கு என்ன படிக்கணுமோ அதை வந்து நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கான சோர்ஸ் வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். டெஸ்க்டாப்ல போயிரு. டுடேன்னு போட்டு வச்சிருக்கேன். டுடேன்னு போட்டு வச்சிருக்கேன், அதனால தேவையில்லை. டுடேவே காணுமே. இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் டவுன்லோட் பண்ணி காட்டிடுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. நம்ம குரூப்ல நம்ம பெய்ட் கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராம்ப்டை நான் கொடுத்துருவேன். இதை வச்சு நம்ம நிறைய கண்டென்ட் வந்து உங்களை மேக் பண்ண சொல்லி தருவோம். சேவஸ் போயிட்டு டெஸ்க்டாப்ல போட்டுக்கிறேன். இந்த 17,500 நாளைக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரே நேரத்துல உங்கள்கிட்ட இவ்வளோ இது இறக்கணும்னா நம்ம மண்டையில எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அதனால நம்ம பிரெயினுக்கு தகுந்த மாதிரி பேசிக்ல இருந்து வரும். ஓகேவா? ப்ராம்ப்ட்னா என்ன தெரியுமாங்க? கேள்வி கேட்கறது தாங்க. நீங்க கேள்வியை எப்படி எழுதி கேட்குறீங்களோ அதுதான் ப்ராம்ப்ட். அப்ப நமக்கு வந்து ரொம்ப டெப்தா கேட்க தெரியாது, சும்மா சாதாரணமா கேட்போம். நான் ஒரு ஊறுகாய் உற்பத்தி தொழில் செய்ய போகிறேன். என்னுடைய ஊறுகாய் தயாரிப்புக்கு எப்படி பெயரிடுவது, எப்படி லோகோ அமைப்பது, எப்படி நான் அதுக்கு விளம்பரம் தயாரிப்பது, எப்படி நான் அதை மார்க்கெட் செய்வது, இப்படியெல்லாம் நம்ம எளிமையா கேட்போம். ஆனா இன்டெப்தா போறோம் பாருங்க. இப்ப இந்த கேள்விக்கான தமிழ் வடிவத்தை முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ப்ராம்ப்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தமிழ்ல காட்டிடுறேன். அப்புறமே உள்ள போய் இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட கேட்டு பார்ப்போம், எது நல்லா பதில் சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். இங்கிலீஷ் டு தமிழ். இன்றைய டிஜிட்டல் உலகில், நிலப்பரப்பில்னா உலகில், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கி சமூக ஊடக மார்க்கெட்டிங் கருத்துக்கு ஒரு ஆழமான அறிமுகத்தை வழங்கவும். இதை யார் சொல்லணும்? ஏஐ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நாங்க இதுவரைக்கும் சொன்னோம், எங்களை விட இன் டெப்தா ஏஐ எவ்வளவு தூரம் ஆழமா போகுதுன்னு மட்டும் இப்ப பாருங்க. நான் கேள்வியை தமிழ் வடிவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். புதிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துங்க. chatgpt.com, இந்த chatgpt.com நீங்க போய்க்கலாம், அல்லது உங்களுடைய மொபைல்ல ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல உங்க மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர்லயே லாகின் வித் இமெயில்னு வருதுல்ல, அந்த ஆப்ஷன்ல நீங்க chatgpt-க்குள்ள போய்க்கலாம். அதுகிட்ட போய் நம்ம இந்த முதல்ல நாம இப்ப கேட்க போற கேள்வி இதுதான். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கோடைய இன்றைய அடிப்படை ஆழத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிறேன்.
தெரியாதவங்க, ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இதை படிச்சு பார்த்து நான் குரூப்ல அப்படியே போடுவேன். நீங்க எது பார்த்தாலும் அது அப்படியே குரூப்ல இருக்கும், அதனால கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி எல்லாருமே டெலிகிராம் ஆப் வந்து எல்லாருமே கம்பல்சரி நம்ம கிளாஸ்ல வந்தவங்க யூஸ் பண்ணணும். டெலிகிராம் இல்லைன்னா நம்மளால பெருசா நிறைய கண்டென்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. வர வர வாட்ஸ்அப்காரன் வந்து ரொம்ப சதி பண்றான். சுத்துன்னு காலையில இருந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அதனால டெலிகிராம் வந்து வாட்ஸ்அப் மாதிரியே தான். நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, சார் டெலிகிராமை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லி கொடுங்கன்ட்டு. சார் வாட்ஸ்அப்ல என்ன இருக்கோ அதே தான் சார் டெலிகிராம்ல. குரூப் இருக்கும், பர்சனல் மெசேஜ் அனுப்பிக்கலாம், மற்றவங்க குரூப்ல நீங்க போய் சேர்ந்துக்கலாம், சேனல் இருக்கு. வாட்ஸ்அப்ல எப்படி சேனல்ல இருக்கிறோமோ அதே மாதிரி டெலிகிராம்ல சேனல்ல போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் மெயினா ஒரு வித்தியாசம் இருக்கு. வாட்ஸ்அப் டெலிகிராமுக்கு என்ன தெரியுமா பெரிய மெயின் வித்தியாசம்? ஸ்டோரேஜ்ல தான் பெரிய வித்தியாசம் இருக்கு. வாட்ஸ்அப் வந்து நம்ம ஸ்டோரேஜ்ல வந்து உட்காந்துக்கிறான். டெலிகிராம் வந்து நம்ம போடுற எல்லா விஷயத்தையும் அவன் ஸ்டோரேஜ்ல வச்சுக்கிறான். அதனாலதான் நாங்க டெலிகிராம்னு சொல்லி டெலிகிராம ஃபோக்கஸ் பண்றோம். சரியா? நான் இப்போதைக்கு இந்த கண்டென்ட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இதில் போட்டுக்கிறேன். டெலிகிராம் ஆப்புடைய லிங்கை நம்ம இன்னைக்கு கிளாஸ் நோட்ஸ்ல போடுறேன். ஏன்னா சில பேருக்கு டெலிகிராமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக டெலிகிராம் போட்டுறேன். மஸ்ட் யூஸ்ன்னு போடுறேன். மஸ்ட் யூஸ் டெலிகிராம். டெலிகிராம் வந்து ரொம்ப சேஃபான ஆப். நம்ம டேட்டாஸ்லாம் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். எப்ப வேணாலும் திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஆண்ட்ராய்டு ஆப் லிங்க் அதில் போட்டுறேன். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய விண்டோஸ் எழுதி அதை போட்டீங்கன்னா விண்டோஸ் 10 டெலிகிராம் ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10, டெலிகிராம் ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 11 அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். விண்டோஸ் 7லலாம் ஒர்க் ஆகாது. மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு பெரிய சர்வீஸை மே மாசம் வித்ரா பண்றாங்க. அது என்ன சர்வீஸ் யாராவது பாத்தீங்களா? அதெல்லாம் எங்க சார் நேரம் இருக்கு எங்களுக்கு, ரீல்ஸ் பார்க்கவே நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்றீங்களா? மே மாசம் ஒரு பெரிய சர்வீஸை மைக்ரோசாஃப்ட் வித்ரா பண்றாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷம் 15 வருஷமா அந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை ஊத்தி மூடுறாங்க. அது என்ன சர்வீஸ்? இவ்வளவு விளக்கம் சொன்னோடனே ஸ்கைப்னு சொல்லிட்டாங்க சார். அப்பா சார் போஸ்ட் நீங்க போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா சார். ஓகே. ஸ்கைப் வந்து இந்த சோசியல் மீடியா வாட்ஸ்அப் மாதிரி பிளாட்ஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் கால் எல்லாமே ஸ்கைப்ல தான் நடக்கும். ஃபாரின்ல பேசுறது, நம்ம உறவினர்களோட பேசுறது தான். இப்ப வந்து யாரும் ஸ்கைப்பை யூஸ் பண்றது இல்லைன்னா அதை தாண்டி பல டூல்கள் வந்துருச்சு. அதனால ஸ்கைப்பை வித்ரா பண்றாங்க சர்வீஸ். அதே மாதிரி விண்டோஸ் 7 எல்லாம் அவங்க வித்ரா பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் விண்டோஸ் 7 வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காதீங்க, மாறிக்கிங்க. அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நாங்களாம் அப்டேட் ஆகிறதால தான் சோசியல் மீடியால சர்வீஸ் ஓரியன்டா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுது. சம்பாதிக்கணும் அப்படின்னா நாங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல பொழுதுபோக்குன்னா வழக்கம் போல மெட்டி ஒலி மாதிரி பார்த்துட்டே இருக்க வேண்டியது. சரியா? ஆனா நீங்க எல்லாரையும் உங்க சம்பாதிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனாலதான் நான் இன்டெப்தா போறேன். இப்ப பாருங்க, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்லி அழகா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருச்சு. படம் வந்துருச்சுப்பா. இந்த வாட்ஸ்அப் இல்லைன்னாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்? கேள்வியும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கேள்விதான் முக்கியம். இந்த கேள்வியை நீங்க எங்க கொண்டு போட்டாலும் எல்லா ஏயும் உங்களுக்கு பதில் சொல்லும். ஓகேவா? நான் ஒரு பதில் முடிக்கும் போது அது எந்த ஏன்னு உங்களுக்கு போட்டுறேன். எங்களுக்கு இங்கிலீஷே புரியல சார், ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னா கிவ் இன் தமிழ், அவ்வளவுதான். இதை விட ஈஸியா நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கிவ் இன் தமிழ்னு தான் கொடுத்தேன். எப்படி அடிக்குது பாருங்க. எல்லாரும் நாளைக்கு இதை படிச்சுட்டு வரணும். நம்ம கிளாஸ்ல வந்து முக்கியமான பாயிண்ட்லாம் நான் கேட்பேன். முக்கியமான வார்த்தைகள்லாம் நீங்க மைண்ட செட் பண்ணி, அந்த வார்த்தைகள் தாங்க இந்த தொழில ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல இந்த ப்ராம்ப்ட்னு சொல்றோம்ல, ப்ராம்ப்ட் கீவேர்ட்ஸ்ங்கிறது நம்ம ஒர்க் பண்றதுக்கு முக்கியம்.
நீங்க போஸ்ட் போட்டா போடுறீங்களா, அது மட்டும் கீவேர்டு கிடையாது. இப்ப நான் சொல்ற 6 டூலுடைய பேரும் உங்க மைண்ட்ல நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 பெரிய கீவேர்டு உங்களுக்குள்ள இருக்கிறது. அது எதை வேணாலும் திறக்கும் அந்த கீவேர்டு. எந்த கேள்விக்கும் பதில் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆனா உங்களுக்கு என்னென்ன பேர் தெரியணும், டக்கு டக்குன்னு சொல்லணும். சாட் ஜிபிடி, ஜெமினை, மெட்டா, கோபைலட்டு, டீப்சீக்கு, குயின். கரெக்டா 6 சொல்லிட்டேனா? இன்னும் என்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னொரு 15 குயின், Q1. ஓகே, Q1. நாங்க குயின் வச்சிருக்கோம். Q1 வச்சுங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து இதோட தமிழ் கண்டென்ட்டா உங்களுக்கு கொடுத்துறேன். சார் இதுதான் சார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். புதிய நண்பர்கள் கேட்டீங்களா சார், ஏன்னா என்னன்னே தெரியாது. ஓகே சார், நீங்க என்ன பண்றீங்க சார், இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க சார், இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல உட்காந்தீங்கன்னா வெப்சைட்குள்ள போயிடுங்க சார். அவ்வளவுதான் சார். இந்த வெப்சைட்குள்ள போயிடுங்க. சாட் ஜிபிடி கூட வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளார போயிடுங்க சார். உங்களுடைய மெயிலை வச்சு லாகின் பண்ணீங்க சார். இது வரைக்கும் நீங்க லாகினே கொடுக்கலன்னா மெயில லாகின் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்க மெயில போட்டிருக்கிற லோகோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். நீங்க இங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில உங்களுக்கு வந்து எழுதி அடிச்சு தூள் கலப்பிடும். சூப்பரா இருக்கா? இன்னொரு டூல் சொல்ல போகிறேன். இன்னொரு டூலுக்கு செல்ல போகிறேன். சரி, ஜெமினை போவோம். ஏன்னா ஜெமினை வந்து கூகுளோடைய டூலுங்க. கூகுள் வந்து நம்மளை வச்சுதான் அவன் வளர்ந்துட்டு இருக்கான், நம்மளை வச்சுதான் அவன் பிசினஸ் பண்றான். அதனால இந்த கூகுள் டோலை வந்து நீங்க யூஸ் பண்ணாம இருக்காதீங்க. கூகுளுடைய ப்ராடக்டே நீங்க தான். உங்களை வச்சுதான் எல்லா விற்பனையும் அவங்க நடத்துறாங்க. புரியுதா? அப்ப நம்ம வந்து கூகுளை வச்சு எப்படி பலன் அடைகிறது? இந்த மாதிரி டூலுக்கு போனா நமக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும். எங்க போகணும்? ஜெமினைக்கு போறோம். அதே கேள்விதான், ஒரே கேள்விதான். ஆனா பதில் சொல்றவங்க வேற வேற. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் தலைவர் அடிக்கிறாங்க பாருங்க. அடுத்து கேள்வியை இங்க இருந்து காப்பி பண்ணீங்க சார் சொல்லிட்டு ஜெமினைக்கு போறேன். ஜெமினை வா, ஜெமினை எனக்கு பதில் சொல்லு. இதுல வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், எது தமிழ்ல நல்லா வேலை செய்யுது. ஏன்னா நம்ம அதிகபட்சமா தமிழ்ல தான் நம்ம கேட்க போறோம், பதில் வாங்க போறோங்கிறதால தமிழ்ல சொல்லு அப்படின்னு அடுத்தது கேட்பேன். இப்ப பாருங்க, இது வந்து சாட் ஜிபிடி. இது முடிஞ்சிருச்சுங்கிறத இது முடிஞ்சிட்டு சார் நான் இப்ப போடும்போது நீங்க கிராஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு புரியாம இருக்கும். நான் இப்ப சாட் ஜிபிடியோட முடிச்சுக்கிறேன். நீங்க கிளாஸ் டயத்துல பிராக்டிகல் பண்ணாதீங்க. நான் முக்கியமா ஏதாவது சொல்லும் போது கோட்டை விட்டுருவோம். இடையில ஏதாவது முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லுவேன், அப்ப நீங்க அதை கோட்டை விட்டுருவீங்க. சாட் ஜிபிடி எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்றதுக்கு ஒரு லைன் மட்டும் அடிச்சு விடுறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஸ்கில்நெட் கம்யூனிட்டியில போட்டுட்டு இருக்கேன். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வரும். சாரி, இந்த வேலையை நீங்க அங்க பண்ணிருக்கலாம். எங்க பண்ணிருக்கலாம்? ஃபார்வர்டு. சாரி சார், பரவாயில்ல. நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால நமக்கு நல்லதுதான். அவங்க பயன்படுத்தி பார்க்கறதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேவா? சோசியல் மீடியா பிராண்டிங் மார்க்கெட்டிங்குடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் கேட்ட அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு யார் பதில் சொல்லியிருக்காங்கன்னா சாட் ஜிபிடி பதில் சொல்லியிருக்காங்க. சரியா? அதை நான் போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோடு போட்டோன்னா சாட் ஜிபிடி முடிஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க உங்க வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது புரிஞ்சுக்கங்க. அடுத்த அதே கேள்வியை வேற கம்பெனிக்கு போறேன். கூகுள் கம்பெனியில போய் கேட்டேன், அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அதை நான் எடுத்துட்டு வர போறேன். காப்பி. ஒரே கேள்விதான், பதில் கொடுக்குறவங்க வேற வேற ஆளுங்க. 6 பேரை உட்கார வச்சிருக்கிறோம் பதில் எழுதுறதுக்கு. 6 பேரும் பதில் எழுத போறாங்க, அவ்வளவுதான். கிவ் இன் தமிழ். அவங்க தமிழ்ல அடிப்பான். ஏன்னா அவனுடைய பிசினஸ் ப்ராடக்டே நம்ம தானே. தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க.
உலக அளவுல ஆங்கிலத்தை எடுத்து தமிழ்ல தான் வந்து நெட்டை வந்து பயங்கரமா போட்டு நோண்டிட்டு இருக்காங்க. அதுலயும் என்டர்டைன்மெண்ட்ல வந்து நம்ம ஆளுங்களை வந்து அடிச்சுக்கவே முடியாது. இவனை மாதிரி சினிமா பாக்குறவன் தமிழர் மாதிரி, இவனை மாதிரி நடிகர்ல கோடீஸ்வரன் ஆக்குறவன், நடிகர்கள் கோயில் கட்டுறவன், பாலாபிஷேகம் பண்றவன், ரசிகர் மன்றம் வைக்கிறவன் எந்த ஊர்லயும் இருக்க மாட்டான். இது யார் பதில் சொல்லியிருக்கிறா? ஜெமினை சொல்லியிருக்கு. ஜெமினை ஏஐன்னு சொல்றேன். ஓகேவா? இப்படியே நான் எல்லா டூலையும் போட்டு போட்டு எடுத்துட்டு இருந்தேன்னா டைம் போயிடும். அதனால நம்ம இன்னும் ஷார்ட்டா மைக்ரோசாஃப்ட். சரி, இன்னைக்கு எல்லாத்தையுமே கேட்டுருவோம். ஓகேவா? எல்லாத்தையுமே கேட்டுருவோம். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து நிறைய புதியவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லா டூல்லையுமே கேட்டுட்டே வரும். அதுக்கு இப்ப நான் எட்ஜ் பிரவுசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, இப்ப அதோடைய பலனை பாருங்க. இதுதாங்க கோபைலட்டுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்டோடைய லிங்க். ஓகேவா? இந்த லிங்கை நாங்க கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க வந்து மெயில் வந்து அவுட்லுக் மெயில் இருந்தா மட்டும்தான் இங்க ஒர்க் பண்ண முடியும். அவுட்லுக் மெயில் இல்லாம ஜிமெயில் கொடுத்தீங்கன்னா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து டோட்டலா அவங்களுடைய எதிர் கம்பெனி. ஓகேவா? சரவணா ஸ்டோர் தீனருக்கு எதுக்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் இருக்கிற மாதிரி இவங்க வந்து இருக்கிறாங்க. யாருக்கு எதுக்க இருக்கிறாங்க? கூகுளுக்கு எதுக்க இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கு எதுக்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய மெயில், என் மெயில உள்ள வந்தேன்னா உனக்கு நான் சர்வீஸ் தரேன்னு சொல்றாங்க. அதனால அவங்கள்ட்ட அவங்க மெயில ஓபன் பண்ணி சர்வீஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு இவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் புதிய நண்பர்களுக்காக சொல்றேன். நம்ம வந்து ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ற ChatGPT யூஸ் பண்றோம் இல்லையா? ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப வந்து ஒரு 5 கேள்விக்கு பிறகு நீங்க அதிகமா கேள்வி கேட்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லும். அதனால நாங்க என்ன பண்றோம், வேற வேற மெயில் ஐடி வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஆப்ஷன்லயே நாங்க வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து இதுக்கு எட்ஜுக்கு போயிடுறேன். அந்த கேள்வியை எடுத்துட்டு வரேன். கோபைலட், எட்ஜுங்கிறது பிரவுசரு, கோபைலட்டுங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கிளாஸை நீங்க மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கணும். புதிய நண்பர்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கணும். கோபைலட்ல எப்படி போடுறாங்க, எல்லாமே இன்டர்ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு கேள்வி கேட்கறதுக்காக விட்டுருக்கான். அந்த கட்டத்துக்குள்ள கேள்வியை போட்டு அம்புக்குறியை இப்படி அழுத்துறேன். அவ்வளவு. மைக்ரோசாஃப்ட் பதில் சொல்றான் பாருங்க. நம்ம கிளாஸ் உடைய டைட்டிலே இதுதான், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தான். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு 6 கம்பெனில போய் கேட்டு உங்களுக்கு பதில் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்க ஆழமாக உள்வாங்கி ஆழமா படிக்கணும். ஆழமா படிச்சீங்கன்னா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க முடிவுக்கு வரலாம். எது நல்லா சொல்றான்னு முடிவுக்கு வரலாம். இதை நான் சொல்றதை விட, உங்க நண்பர்கள் சொல்றதை விட, அஸ்கர் சார் சொல்றதை விட நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இது யார் சொல்லியிருக்கிறா? அவன்கிட்ட போய் இன்னொரு கேள்வி கேட்போம், அவன் செய்யறானா அப்படின்னு பார்ப்போம். என்னன்னா அதே தான், வேற ஒண்ணும் இல்லை. கிவ் இன் தமிழ் கொஞ்சம் கடைசியா படிச்சு பார்ப்போம், லைட்டா படிச்சு பார்ப்போம். ஏன்னா நான் இப்ப படிக்க ஆரம்பிச்சேன்னா இதுலயே டைம். நாளைக்கு நிறைய உங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு சூப்பரா அடிக்குது பாத்தீங்களா தமிழ்? நான் போன வருஷம் பார்த்ததோட இந்த வருஷம் சூப்பரா அடிக்குதுங்க. அதனால கோபைலட்டு யூஸ் பண்ணாதவங்களுக்கு பாத்துங்க சார், எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துங்க சார். ஓகேவா? இதோட கோபைலட்டு கோடு போட்டுறேன். எல்லா டூலுடைய பேரையும் எல்லா டூலுடைய பதிலையும் நீங்க மைண்ட்ல ஏத்திங்க. கொஞ்சம் ஓரலா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா, எது அழகா சொல்லுது எது கம்மியா சொல்லுது எல்லாத்தையும் நீங்க
அனலைஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத ஏற்கனவே யூஸ் பண்ண டூல் எல்லாம் மூடிக்கிறேன், ஏன்னா டைம் இல்லை நமக்கு. மெட்டா ஏஐக்கு வரேன். இவங்க தான் நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்கள்ட்ட அதே கேள்வியை கேட்கப்படும். நான் இதை பத்தி ஷார்ட் அவுட்டா அழகா உங்களுக்கு வந்து நாளைய வகுப்புல நம்மளுடைய ஸ்கில் நெட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு டைம் இல்லை. நான் இன்னொரு முக்கியமான டூலை இன்னைக்கு கிளாஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்னொரு முக்கியமான டிசைனிங் டூலை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்க தாங்க மெட்டால இருக்கிறாங்க. கண்டினியூ வித் ஃபேஸ்புக் போட்டுக்கிறேன். அக்கௌண்ட் வந்து மெட்டா வந்து என்ன சொல்லுது, லாகின் பண்ணுங்குது. அதனால நமக்கு தான் வாட்ஸ்அப் இருக்காங்களே, வாட்ஸ்அப்ல இந்த நீல கலர்ல ஒரு ரவுண்ட் சுத்திட்டு இருக்குல்ல, எல்லாத்துலயும் மொபைல்லையும் சுத்தம், கம்ப்யூட்டர் லேப்டாப்லயும் சுத்தம். நான் வாட்ஸ்அப் வெப்ல தான் இருக்கேன். நான் சாஃப்ட்வேரா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமா எடுக்குதுன்னு நான் வாட்ஸ்அப் வந்து டைரக்டா வெப்சைட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே கேள்வி மெட்டா ஏஐல கேட்கு. அந்த கேள்வியுடைய ஆழம் அதிகமா இருக்கு. அதனால பதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கு எல்லா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும். இவங்கள்ட்ட கிவ் இன் தமிழ் கொடுக்குறேன், என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கு தமிழ் படுத்துறதுக்கு. அது கொடுத்த பதில தமிழ் படுத்துறதுக்கு அது முயற்சி பண்ணிட்டு இருக்கு. சமூக ஊடக விளம்பரம் என்றால் என்ன பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. அது இப்ப என்ன சொல்லிடுச்சு, நான் தமிழை புரிஞ்சுப்பேன், ஆனா அதுல எனக்கு வேலை செய்ய தெரியாது, எழுத தெரியாது, அதனால என்கிட்ட தமிழ்ல கேட்காதீங்க அப்படிங்குது. அப்ப இப்ப என்ன பண்ணணும், மெட்டா வந்து இன்னும் தமிழ்ல வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ண வைக்கல. அதனால நாங்க மெட்டால இருந்து எடுத்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல போவோம். எங்க போவோம் தெரியுமா? கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒரு கருவி இருக்கிறது, அங்க போவோம். அல்லது ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடிலே போய் இந்த கண்டென்ட் அப்படியே போட்டுட்டு கிவ் திஸ் கண்டென்ட் இன் தமிழ், இல்ல கிவ் இன் தமிழ்னு போட்டீங்கனாலே இந்த கண்டென்ட்டை சாட் ஜிபிடியும் மொழிமாற்றம் செஞ்சு கொடுத்துரும். ஓகேவா? ஆனா இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அதை நீங்க நோட் பண்ணீங்க. நோட் மை பாயிண்ட் யுவர் ஆர்டர். மெட்டா ஏஐ இவங்க தமிழ்ல வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா தமிழ் எழுதுது. ஆனா எழுதிட்டு அழைச்சிட்டு பாதி பக்கம் எழுதிட்டு அழைச்சிட்டு எனக்கு தமிழ் தெரியாது போடா அப்படின்னு. சரியா? நம்ம ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. ஓகே, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓரளவு எல்லாரும் யூஸ் பண்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு மேல பார்க்க போறதுதான் புத்தம் புதிய ஏஐ. புத்தம் புதிய பூவே மாதிரி புத்தம் புதிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவங்க தான் டீப் சீக். நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, டீப் சீக் வந்துட்டாங்க பாருங்க. ஒரே கேள்விதான், கேள்வியில எந்த மாற்றமும் கிடையாது, பதில தான் மாற்றம். மெட்டா ஏஐ வந்து நீங்க தமிழ்ல மாத்தீங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படியே படிச்சீங்க. டீப் சீக்ல போயிட்டு அதே கேள்வி கேட்கு. லாகின் பண்ணல, லாகின் பண்ண சொல்லுதான்னு பார்ப்போம். இதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இது ரஃப் நோட்டு மாதிரி ரஃபா ஒரு காப்பி எழுதிட்டு அப்புறமே ஃபேர் பண்ணி கொடுக்குது. இது வந்து டீப் சீக் ஏஐ. இதுல இன்னொரு ஆச்சரியத்தை பாருங்க. இது வரைக்கும் டீப் சீக்குள்ள நுழையாதவங்களுக்கு ஆச்சரியம் பல காத்திருக்கிறது. இதுல ஏன் நான் இவ்வளவு டெப்தா போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, புதிய நண்பர்கள் நிறைய பேர் வகுப்புக்குள்ள இருக்கிறாங்க.
இதனுடைய ஆழத்தை அவர்கள் உணர வேண்டும். இவ்வளவு டூல்கள் இலவசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். நம்ம கிளாஸ்லயே நிறைய பேர் தெரியும், ஆனா யூஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ரெகுலர் கமர்ஸ் கூட யூஸ் பண்ணி பார்க்கறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். டீப் சீக் சைனாவோட AI. இப்ப அடுத்த ஆச்சரியத்தை காட்டுறேன் பாருங்க. அதே ப்ராம்ப்ட் தான். இந்த கிளாஸினுடைய தொடர்ச்சியில நிறைய டிசைனிங்கும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் அது கேட்டிருக்கிறாங்க. டிசைனிங் கொஞ்சம் கவர் பண்ணுவோம். ஏன்னா சோசியல் மீடியானாலே போஸ்டரு, வீடியோ அதுதானே. அதனால டிசைனிங் வந்து பேசிக்கா நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்துருவோம். பாத்தீங்களாங்க, சைனாக்காரன் எவ்வளவு அழகா தமிழ் எழுத வச்சிருக்கான் பாருங்க. அவனுடைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல நம்முடைய தாய்மொழிய எவ்வளவு அழகா எழுதுது பாருங்க. இன்னும் எழுத்து பிழை இல்ல, சொற்பிழை இல்ல, இலக்கண பிழை இல்ல. என்ன கொஞ்சம் அந்த மேனுவல் மனிதன் எழுதுற மாதிரி கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமா இல்லாம கட் அண்ட் ரைட்டா கண்டென்ட் மட்டும் எழுதுது. இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்க எந்த துறை சார்ந்து கேள்வி கேட்டாலும், நான் கிட்டத்தட்ட 15,000 ப்ராம்ப்டை தூக்கி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதுல ஒரே ஒரு ப்ராம்ப்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க, எவ்வளோ விஷயங்கள் எடுக்கிறேன் பாருங்க. அப்ப நீங்க அது மாதிரி ஒரு 100 கேள்வி 500 கேள்வி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு 500 கேள்வி 1000 கேள்வி என்ன கேள்வி கேட்கணுங்கிறதுல குறி சொற்கள் ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்டை இப்படி கேளுங்க, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணுங்க, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன் டெப்தா நீங்க போகலாம், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். இப்போ அவங்க ஃபீல்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள கேள்விகள் கேட்டு அது சொல்ற கைட்லைன்ஸ்ல வேலை செஞ்சாலே கூட நம்ம சோசியல் மீடியால மிகப்பெரிய ஆளா ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இன்ஃபுளுசர்லாம் டெவலப் ஆகுறாங்க. இண்டிவிஜுவலா டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்கள இங்க கொண்டு வராதீங்க. கம்பெனி மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறாங்க, இன்ஸ்டாகிராம் நடத்துறாங்க, ஃபேஸ்புக் பேஜ் நடத்துறாங்க, பெரிய பிராண்ட் எல்லாம் உள்ள வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த டெக்னாலஜி எல்லாமே தெரியும். SEOனா என்னன்னு தெரியும், ஹேஷ்டேக்னா என்னன்னு தெரியும், டைட்டில் எப்படி போடுறதுன்னு தெரியும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறதுன்னு தெரியும், எப்படி வைரல் ஆக்குறதுன்னு தெரியும், எப்படி ப்ரமோட் பண்றதுன்னு தெரியும், எப்படி ட்ரெண்டிங் பண்றதுன்னு தெரியும். இந்தியால இன்னைக்கு எது முக்கியமான விஷயம், நாளைக்கு எந்த விஷயம் முக்கியமா ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாதவங்க பார்வையாளர்களா இருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சவங்க இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்க? அப்படியே பார்வையாளராகவே இருந்துட்டு போயிடும் சார், வெளியில தெரியாம சத்தம் போடாம இருந்துட்டு போகணும்னு ஒரு படத்துல சொல்லுவானே, அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுங்க, சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கணும்னா சில விஷயங்கள் அடிப்படையில கத்துங்க, அதுக்கப்புறமே நம்ம சூப்பரா ஏர்ன் பண்ணலாம். டீப் சீக் போட்டோன்னா இன்னொரு AI போட்டுட்டு இன்னொரு டூலுக்குள்ள போயிடுறேன். சைனாவுடைய புது வரவு அலிபாபா நிறுவனத்தினுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் 2.5 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஏயும் சூப்பராக பதில் சொல்லுகிறது. நாங்க ஆராய்ச்சி பண்ண பார்த்த வகையில தமிழ்ல வந்து அட்டகாசமா சொல்லுது, இங்கிலீஷ்ல சொல்லுது, இன்டெப்தா சொல்லுது. சாட் ஜிபிடி டீப் சீக்கு ஈக்குவலா அது வருது. ஓகேவா? இன்னொரு சில ரகசியங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப எந்த ஏஐ எந்த நாட்டுல இருந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஏஐ வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பத்தி அப்படி சொல்லியிருப்பாங்க, இவங்களை பத்தி இப்படி சொல்லியிருப்பாங்க. புரியுதா? சைனாக்காரன் சைனாவை பத்தி இப்படி சொல்லியிருப்பான், அமெரிக்கா பத்தி இப்படி சொல்லியிருப்பான். அப்படியே உல்டாவா போனீங்கன்னா அவன் அப்படி சொல்லியிருப்பான், இப்படி சொல்லியிருப்பான். இந்த நாலேஜ் எல்லாம் ஜென்ரல் நாலேஜ், அதெல்லாம் நீங்களே டெவலப் பண்ணிக்கணும். எந்த விதத்துல கேட்டா எந்த பதில் சொல்லுது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதை கேட்கக்கூடாதுங்கிறதுல விஷயங்கள் இருக்குது. அதுகிட்ட போய் மெடிசன்லாம் கேட்கக்கூடாது. எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது, என்ன மாத்திரை சாப்பிடணும்னா சொல்லும்.
ஆனா நீங்க அதை போட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம கதை அந்தரில் போயிடும். அதனால சில முக்கியமான ஆலோசனைகள், மருத்துவ ஆலோசனைகள் அதெல்லாம் வந்து நீங்க அதுல கேட்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிடவும் கூடாது. இப்ப நான் வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்டம், இவங்கள சிவகங்கை சீமையில் நடந்த சுதந்திர போராட்டம், பூலித்தேவனை பத்தி தெரியுமா, மருதுவ சகோதரர்களை தெரியுமா, ஜான்சி ராணி தெரியுமா, இதெல்லாம் போய் நீங்க அதுகிட்ட கேட்கறதோட கண்டென்ட்டை படிங்க. நல்ல நம்பகமான இணையதளங்களை படிச்சு தெரிஞ்சுங்க. இவங்க கண்டென்ட் கொடுத்தா கூட அதை நீங்க போட்டு அலசி ஆராய்ஞ்சு கரெக்டான விஷயத்தை எடுத்துங்க. எவ்வளவு தூரம் நம்ம நல்லதை சொல்றோமோ அதே தூரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? சரி. என்ன சார் இது எல்லாமே ஒரே கேள்வி பதிலா இருக்கு அப்படின்னு சில நண்பர்கள் டென்ஷன் ஆகுறீங்கல்ல, உங்களுக்காக சூப்பரான ஒரு டூலை காட்ட போறேன். லைமார்க்ஸ் காட்சி. 29 நண்பர்கள் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கிளாஸ்ல இது வரைக்கும் என்ரோல் பண்ணாதவங்க தங்களுடைய பெயரை பதிவு செய்யாம பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து உலகமே சோசியல் மீடியால தான் இருக்கு. அதனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகுப்பாக இருக்கும். நீங்க கண்டிப்பாக உள்ள ஜாயின் பண்ணீங்க. ரமலான் நோன்பு காரணமாக நீங்க வகுப்புல நேரடியாக கலந்துக்க முடியலன்னா நான் இப்ப கொடுக்குற ப்ராம்ப்ட் ரெக்கார்டு, கிளாஸ் ரெக்கார்டிங்கு, நோட்ஸு எல்லாமே நீங்க வந்து அடுத்த மாசம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய நண்பர்கள் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்றாங்க, எப்படியெல்லாம் இதை வச்சு கேள்வி கேட்டு பதில் வாங்குறாங்க, டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே செம நாலேஜ் உங்களுக்கு வளர்ந்துடும். எங்களுக்கு வந்து நம்ம நண்பர்கள் செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் தான் எங்களுடைய பேக்ரவுண்ட் சோர்ஸா இருக்கு. அவ்வளோ நாலேஜா அவங்க வந்து இதை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு டூலுக்குள்ள உங்களுக்கு அழைச்சிட்டு போறேன். வாங்க நம்ம இன்னொரு டூலுக்குள்ள போறோம். இது வரைக்கும் நான் இந்த கிளாஸ்ல இந்த டூலை காட்டவே இல்லை. முதலாக இந்த கிளாஸ்ல இந்த டூலை நான் வந்து இன்னைக்கு தான் காட்ட போறேன். சந்தோஷமா? எல்லாரும் இருக்கீங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டூலை இன்னைக்கு கிளாஸ்ல காட்டுகிறேன். மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் மெயில் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க மைக்ரோசாஃப்டுடைய ப்ரௌசர், பிங் ப்ரௌசர் அண்ட் எட்ஜ் ப்ரௌசர்ல நீங்க வந்து பிங் ப்ரௌசர்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிங் ஒரு ப்ரௌசர் இருக்கு, இதுவும் மைக்ரோசாஃப்டுடைய ப்ரௌசர். சூப்பரான டூலுங்க. மைக்ரோசாஃப்ட் டிசைனர் யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் யூஸ் பண்றீங்க நம்ம கிளாஸ்ல யாரெல்லாம் மைக்ரோசாஃப்ட் டிசைனர் டூல் யூஸ் பண்றீங்க? இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை இல்லையா? ஓகேவா? சந்தோஷமா? உங்களுக்காக இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் டிசைனர் டூலை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஒரே ஒரு வேலை நீங்க செய்யணும். என்னன்னா, மைக்ரோசாஃப்ட்ல அவுட்லுக் மெயில் ஓபன் பண்ணிக்கணும். இந்த பிங் ப்ரௌசர் உங்களுடைய கூகுள் குரோம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க மொபைல்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே ப்ரௌசர் நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணலாம். மொபைல்லையும் இந்த டூல் வேலை செய்யும். சரி, நம்ம காட்டுற எல்லாமே மொபைலும் சேர்ந்து வேலை செய்யறதுதான். இப்போ வந்து இமேஜ் வேணுமா, எடிட் பண்ணணுமா, ஐகான்ஸ் வேணுமா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமா, வால்பேப்பர் வேணுமா, எல்லாம் அவைலபிள். எவ்வளவு வால்பேப்பர் இருக்கு பாருங்க. ஆஃப் தமிழ்நாடு டெம்பிள்னு போறோம். வால்பேப்பர்ல தமிழ்நாடு டெம்பிள் வேணும்னு போட்டா அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஐ வாண்ட் தமிழ்நாடு டெம்பிள் வால்பேப்பர், அவ்வளவுதான். சும்மா ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, நீங்க இந்த போஸ்ட் பாத்தீங்கல்ல, நான் இன்னைக்கு போட்டிருந்தேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா அடிச்சிருக்கு பாத்தீங்களா வால்பேப்பரு. அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே வெள்ளை கட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுல இன்னொரு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம், அப்படியே பார்த்தோம்னா அப்படியே அவ்வளவுதான்டா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உள்ள நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்ப சைஸ் இருக்கு பாருங்க.
அதுல வந்து இந்த மாதிரி சைஸ் தான் கம்ப்யூட்டருக்கு அழகா செட் ஆகும். இது வந்து கட்டமா இருந்ததுன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கு செட் ஆகும். அதுவே மொபைல்ல வந்து ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் செட் ஆகும். யூடியூப்க்கு கம்ப்யூட்டருக்கு இந்த ஸ்கிரீன் கரெக்டா செட் ஆகும். இந்த ஸ்கிரீன் வேணும் எனக்கு. தமிழ்நாடு டெம்பிள்ங்கிறத தூக்கிட்டு வில்லேஜ்னு போடுறேன். இவ்வளவு நேரம் தண்ணியே குடிக்கல. எவ்வளவு சூப்பரா டெம்ப்ளேட் கொடுத்துருச்சு பாருங்க. சார் புதுசா பாக்குறவங்க டைரக்டா பெரிய டூல்குள்ள போயிட்டேன். உங்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம் இமேஜ் டிசைனிங்காக. ஓகேவா? என்னால முடிஞ்ச அளவுக்கு இடையில நான் வந்து அதை இப்ப எப்படி நம்ம சேட் ஜிபிடி எல்லாம் ரீகால் பண்ணோமோ அதே மாதிரி இமேஜ் டூலையும் உங்களுக்கு பக்காவா ரீகால் பண்றேன். இன்னைக்கு கிளாஸ் நோட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கிற ஏஐ டூல்ஸோடைய வெப்சைட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் லிங்க் எல்லாத்தையும் ஒரே லிஸ்டா கொடுத்துட்டேன். அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணணுங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடணும். இந்த டிசைனர்ல எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு இதை இன்டெப்தா நான் போக போறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல வந்து டிசைனர் டூல இன்டெப்தா நம்ம கொடுக்கல. அதனால இந்த கிளாஸ்ல டிசைனர்ல இன்டெப்தா போகும். அது என்ன தூரம் அதிகபட்சமா அதுல இருந்து அவுட் எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் எடுத்து காட்டுவேன். சரியா? அதை வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நோட்ஸ்ல வந்து உங்களுக்கு இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்குறோம். நீங்க செய்ய வேண்டியது, புதியவர்கள் செய்ய வேண்டியது, கூகுள் மெயில் எல்லாருக்கும் ஆல்ரெடி இருக்கும். அதனால கூகுள் மெயில் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. கூகுள் மெயிலே இல்லாம இருந்தீங்கன்னா கூகுள் மெயில் ஓபன் பண்ணிக்க. புதுசா அவுட்லுக் மெயில் கம்பல்சரி நீங்க ஓபன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ப்ரௌசர்ல கூகுள் குரோம் ப்ரௌசரு, லேப்டாப் கம்ப்யூட்டர்ல உள்ளவங்க எட்ஜ் ப்ரௌசரு, அடுத்தது பிங். பிங் ஸ்பெல்லிங் கரெக்டா? பிஐஎன்ஜி கரெக்டா? பிங் ப்ரௌசர்ல தான் எடுத்து வேலை செஞ்சுட்டு மைக்ரோசாஃப்ட் பிங். பிஐஎன்ஜி பிங். ஓகேவா? இதெல்லாம் வந்து கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின் தான், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் வாழைப்பழம் மாதிரி அப்படியே முழுங்க வேண்டியதாங்க. இதெல்லாம் வந்து கத்துக்கிறது, இதை பயன்படுத்த தான் போறோம். வேற ஒன்றும் நம்ம வந்து இதெல்லாம் கிரியேட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. நான் சும்மா தமிழ்நாடு டெம்பிள்னே அது 4 டெம்பிள் எவ்வளோ அழகா எவ்வளோ சூப்பரா அடிச்சு கொடுத்துருச்சு. தமிழ்நாடு வில்லேஜ்னே எவ்வளோ அழகா படம் போட்டு கொடுத்துருச்சு. அந்த கண்கள்லாம் காட்சியை கொஞ்சம் பெரிய திரையில பாருங்க. ஏன்னா நான் சின்னதா டக்கு டக்குன்னு பண்றதால அந்த இமேஜை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் காட்டுறேன் பாருங்க, வால்பேப்பர் ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு. இங்க பாருங்க வால்பேப்பர் எவ்வளோ அழகா தமிழ்நாடு வில்லேஜ டிசைன் போட்டு கொடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த இமேஜ் யார் தெரியுமா கிரியேட் பண்றா? இதோட கிரியேட்டர் யார் தெரியுமா? ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ். நீங்க ஏஐட்ட வாங்குறது உங்களோட இமேஜ், நான் பண்ணதால என்னுடைய இமேஜ். இது மாதிரி என்னால உருவாக்க முடியுமாங்க? நான் உட்காந்து வரைஞ்சு இல்ல வேற ஏதாவது சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ணி உருவாக்க முடியுமா? ஒரு ஏஐ எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. அப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லுது, இமேஜ் கேட்டா பதில் தருது, இமேஜ் பண்ணா கலர் கலரா இமேஜ் அடிச்சு தருது. நீங்க எது கேட்டாலும் செய்யறதுக்கு ஏஐ தயாரா இருக்கிறது. அதனால அதை பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா போதும்.
இப்ப நான் இந்த போஸ்டரு டிசைனர்ல தான் பண்ணேன். நல்லா இருக்கா? கேன்வா கிடையாது, டிசைனர்ல தான் பண்ணேன். ப்ராம்ப்ட் டெக்னாலஜில பண்ணேன். எப்படி? ப்ராம்ப்ட்ல வந்து டிசைனர்ல பண்ணேன். எப்படி அப்படிங்கறத அடுத்தடுத்த வகுப்புகளில் சொல்ல போறேன். இதே மாதிரி என்னுடைய ஒரு போட்டோவை கொடுத்துட்டு பேக்ரவுண்டை கட் பண்ணி வேற கலர் போட்டு இந்த இமேஜை டிசைனர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் பண்ணேன். எவ்வளவு சூப்பரா கட் பண்ணிருக்கு பாருங்க. இதே நாங்க போட்டோஷாப்ல கட் பண்ணோம்னா இதுக்கே 1 மணி நேரம் ஆகும். பேக்ரவுண்ட் கட் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுவும் அவுட்டோர்ல எடுத்துட்டோம்னு வச்சுங்க, இயற்கை சூழல்ல, அதுல இருந்து நம்ம உருவத்தை கட் பண்றது மண்டை காயும். ஒரே நிமிஷம் தான், அடிச்சு தூக்கி எரிஞ்சிருச்சு. இந்த போஸ்டர்லாம் எதுல பண்ணிருக்கேன்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேன்வால பண்ணியிருக்கிறேன். எல்லாமே கேன்வா, எல்லா டூலுமே நம்ம கூட இருக்கிறது. நிறைய டூல் வந்து ஏஐல பக்காவா ஒர்க் பண்ணுகிறது. சரியா? அதனால ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் கிளாஸ். யாரும் பயப்பட வேண்டாம். புரியாத இருக்குமோ, அப்படியே ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிலாம் யாருமே அச்சம் கொள்ள தேவையில்லை. நம்ம வகுப்புங்கிறதே உங்களை புரிய வைக்கணுங்கிறது தான் ஒரே நோக்கம். இன்னைக்கு வகுப்புல 6 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்களை பார்த்திருக்கிறோம். எல்லாமே சாட் பாட், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சொல்லுவாங்க. அது வந்து மொழி அறிவு நிறைந்தது. அதுல நீங்க டெக்ஸ்டா கேட்டு டெக்ஸ்டா வாங்கிக்கலாம். எழுத்து வடிவத்துல கேள்விகள் கேட்டு எழுத்து வடிவத்துல பதில்கள் வாங்கி கொள்ளலாம். டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திருக்கிறோம். இதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கும் வேலை செய்யும். சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கும் வேலை செய்யும். இப்ப சைனாக்காரங்க கொண்டு வந்திருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சில வீடியோ யாரும் ஃப்ரீயா தரமாட்டாங்கல்ல. ப்ராம்ப்ட்ல இமேஜ் ஃப்ரீயா தர்றாங்க, அனிமேஷனும் ஃப்ரீயா தர்றாங்க, நம்ம பார்த்துட்டோம். வீடியோ யாரும் ஃப்ரீயா தர மாட்டாங்கல்ல. நாங்க தர்றோம்னு சொல்லிட்டு சைனாக்காரங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, கம்மிங் சூன்ல நாங்க தரப்போறோம். எந்த ஏஐ சொல்லியிருக்கிறாங்க? எல்லாமே கேள்விகள். எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்கிறது. நம்ம புதிய நண்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த வகுப்புல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நீங்கள் வகுப்பை மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தீங்க, ரெக்கார்டிங் கிளாஸை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். அந்த லிங்க் நான் போஸ்ட் போட போறேன், உங்க கண்ணு முன்னாடியே போட்டுடுறேன். நீங்க வந்து அந்த லிங்கை ஓபன் பண்ணீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே இல்லை. அதுல ப்ராம்ப்டை நீங்க போட்டீங்கன்னா போதும். நம்ம தலைவர் ப்ராம்ப்ட் கேட்குறாங்க, ப்ராம்ப்ட் அப்படியே போடுறேன், கவலைப்படாதீங்க, எல்லாமே போட்டுருவோம். நம்ம கிளாஸ்க்காக தானே எல்லாமே ரெடி பண்றோம். நான் ப்ராம்ப்ட் போட்டுறேன். சொல்லுங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. ப்ராம்ப்ட் நான் போட்டுறேன் சார். சார் முதல்ல எடுத்த உடனே நான் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட், முதல்ல நீங்க எக்ஸல் ஓபன் பண்ண உடனே என்ன ப்ராம்ப்ட் வருதோ அதுதான். சில பேருக்கு வந்து மொபைல்ல ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, மொபைல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணீங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு ஆப்லயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால தேவையில்லாத ஆப் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நம்ம சொல்ல போற முக்கியமா இந்த 6 ஏஐ டூல்ஸ் நீங்க வந்து ப்ரௌசர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுங்க, தேவையில்லாததை ஸ்கிப் பண்ணிங்க. ஏன்னா கல்யாணத்துல விருந்துக்கு போறோம்னா இலை நிறைய பலகாரம். உங்களுக்கு சுகர் இருந்தா இனிப்பு ஐட்டத்தை ஒதுக்கிங்க. உங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அதை நீங்க ஒதுக்கிக்கலாம். எது பிடிக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுதான் நம்ம கிளாஸ். நம்ம ஸ்கில் நெட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இந்த வகுப்புல வந்து ஏகப்பட்ட புதிய டூல்கள். நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வகுப்புக்கு டூல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணாம கிளாஸஸ் கிடையாது. டூல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவேன். அப்புறம் பிராண்டிங்ல இன்டெப்தா போகும். நம்ம ஒரு பிராண்டை வந்து எப்படி உருவாக்குறது, அடிப்படையில ஒரு பேர் எப்படி வைக்கிறது, எப்படி லோகோ பண்றது, எப்படி வந்து யூடியூப் சேனல் பண்றது, எப்படி கண்டென்ட் பண்றது, எப்படி இமேஜ் பண்றது, எப்படி எழுதுறது, எப்படி போஸ்ட் பண்றது, எப்படி அதை லட்சக்கணக்கானவர்கள் பார்க்க வைக்கிறது, எந்தெந்த பிளாட்ஃபார்மு, யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப்ஸு, டெலிகிராம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணும். 8 நாள் 16 மணி நேரம். இந்த ஒரு நாள்லயே ஏகப்பட்ட
கண்டென்ட் வந்து உங்களுக்காக நான் கொடுத்துருக்குறேன். அது இல்லாம 15,000 ப்ராம்ப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்ப இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதோட கூடவே செய்முறை பயிற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இன்னைக்கு ப்ராம்ப்ட் இதுதாங்க, டூல்ஸ் இதுதாங்கன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து ஒரு பிராண்டை உருவாக்கி அடுத்தடுத்த செக்ஷன்ல போயிட்டே இருப்போம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்த நாள் நீங்க அந்த லோகோ போடணும், உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும், உங்களுக்கு ஒரு பிராண்ட் வைக்கணும், உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு குரூப் பண்ணணும். நாங்க என்னென்ன சொல்றோமோ எல்லாத்தையும் அப்பைக்கு அப்ப நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மார்ச் மாத இறுதியில உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்க கையில இருக்கும். இதை நீங்க வெறுமனே வேடிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏதோ சொன்னாரு நல்லா இருந்தது அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஆக இந்த பிராக்டிக்கல் இந்த வகுப்பை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த மாசம் இதை விட முக்கியம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? இதை விட இன்டெப்தா இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்ம் ஃபில்லிங் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஊர்ல உள்ள யாருக்கு வேணாலும் நீங்க விளம்பரத்தை வாங்கி போட்டு அவங்கள டெவலப் பண்ணி விட முடியும். அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்க. மெட்ராஸ்ல 1 லட்ச ரூபா பிசினஸ்னா 20%ல இருந்து 40% வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ்னா நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்ல போயிட்டு உங்க ஏத்த கடை சரவணா ஸ்டோர் மாதிரி உங்களை ப்ரமோட் பண்ணி தரேன், வீடியோ பண்ணி ஆடியோ பண்ணி இமேஜ் விளம்பரம்லாம் பண்ணி உங்களை ப்ரமோட் பண்ணி தரேன், 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா 1 லட்ச ரூபா அவங்க கொடுத்தாங்கன்னா 80,000 ரூபாயை நான் செலவு பண்ணிடுவேன். 20,000 ரூபாய் என்னுடைய சர்வீஸ் சார்ஜ். அப்ப 10 லட்ச ரூபா ஒருட்ட வாங்குறேன் அப்படின்னா 2 லட்ச ரூபாய் என்னுடைய சர்வீஸ் சார்ஜ். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? அதை கத்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப இமேஜ் நீங்க இந்த மீடியால இருந்தீங்களாலும் சரி, சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, எந்த பேர் வேணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல நீங்க பிரபலம் ஆகணும், சம்பாதிக்கணும்னா நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இமேஜ் டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும், வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, டிசைன் பண்றது தெரிஞ்சுக்கணும், கண்டென்ட் எழுத தெரிஞ்சிருக்கணும். கண்டென்ட் எழுத தெரியலையா, ப்ராம்ப்டை கொடுத்து கேள்வி கேட்டு பதில் வாங்கி அதை திருத்தக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஆடியோ ரெக்கார்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வீடியோ ரெக்கார்டிங், வீடியோ எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், ஆடியோ எடிட்டிங், இமேஜ் கண்டென்ட் ரெடி பண்றது, எழுத்து வடிவத்துல ஒரு இதை எழுதுறது, அப்புறம் கீவேர்டு, ஹேஷ்டேக், தலைப்பு, அது இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். நீங்க உங்களுக்கு வேணாலும் யூஸ் பண்ணீங்க, உங்க ஊர்ல உள்ள பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு, கடைகளுக்கு வேணாலும் யூஸ் பண்ணீங்க, ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். இன் டெப்தா நீங்க போனீங்கன்னா ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு விளம்பரம் ஒருத்தர் கொடுத்தாலும் கூட 2,000 ரூபாய் இன்கமே 8,000 ரூபாய்க்கு அவருக்கு விளம்பரம் பண்ணி அந்த 10,000 ரூபாய் அவர் நம்மள்கிட்ட கொடுத்ததுக்கு அவருக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய் பிசினஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரிசல்ட் நேரடியா கண் கூட நீங்க பார்க்கலாம். 500 ரூபாய்க்கு தான் விளம்பரம் பண்ண முடியும்னா 500 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணலாம். 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணா 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணலாம். அதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. இதுல காசே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம பிளாட்ஃபார்மு, நம்ம யூசர் நேமு, பாஸ்வேர்டு, நம்ம டூல்ஸு கலக்குன்னு கலக்க போகுது. சரியா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப கிளியர் கட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் இன்டெப்தா ரொம்ப ரொம்ப ஆழமாக எப்படி இந்த கிளாஸ் ரொம்ப ஆழமாக இருந்ததோ பாருங்க. அது என்ன ஏஐ சொல்லியிருக்குன்னு உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ண கூட எனக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இந்த கிளாஸை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கிளாஸை மறுபடியும் வாய்ப்பு இருந்தா பாருங்க. நாளைக்கு வரும்போது டேட்டா ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. கரெக்டா 7 மணிக்கு வந்துருங்க. ரமலான் நோன்புல இருக்கிறவங்க நீங்க பொறுமையா கூட ரெக்கார்டிங் எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரியான சலுகைகள் எல்லாமே இந்த வகுப்புல அஸ்கர் சாரும் நானும் வழங்குவதற்காக இருக்கிறோம். யாரும் கேள்வி கேட்காத காரணத்தால மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நான் உங்கள் நண்பன் காரைக்கால் கே பிரபாகரன் மற்றும் ஆலூர் எம் முகமது அஸ்கர். நன்றி, வணக்கம்.